வரல. முட்டி வரல. இப்ப ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்துச்சு? எவ்வளவு நாளா இருந்துச்சு? அது இருக்குது 1 வருஷமா இருக்கு. 1 வருஷமா இருந்துச்சு. இப்ப மடக்க முடியுது. மடக்க முடியுது. நல்ல மடக்கி பாருங்க, ஓடி பாருங்க. இப்ப நடக்க முடியுது. கைகளை தட்டே. ஜீசஸ் நேம் ஆஃப் காட். ஏற்கனவே ஹேண்டிகேப் தான். அடிக்கடிக்கு கீழே விழுந்து கால் 2 முறை உடைஞ்சிச்சு. சரி. இப்போ எனக்கு ரொம்ப வலியா இருந்துச்சு. கடவுளே எனக்கு சீக்கிரமா இந்த கால் சரியாகணும் அப்படின்ட்டு வேண்டின்னு இருந்தேன். கடவுள் எனக்கு அற்புதம் செய்தார். பாத வலி எல்லாம் எடுத்து போட்டு எனக்கு சுகம் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாத திறவுகோல் வசனமாக வருகிற வேத வாக்கியங்கள் எரேமியா தீர்க்கனின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சகோதரனுக்கு 20:11. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும். சகோதரிக்கு ஆகாய் 2:23. ஆகாய் 2:23 வாசிக்க கேட்கலாம். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், செயல்திலேயன் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படியே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று என் சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கைகளை தட்டி அப்படியே எல்லாருக்கும் வாக்குத்த தட்ட கொடுங்க. வாக்குத்த தட்ட தமிழ், மலையாளம், இங்கிலீஷ் இருக்குது. கேட்க தேவைப்படுகிற லாங்குவேஜில் நீங்கள் வாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். கைகளை உயர்த்தி. அப்பா பிதாவே, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார். உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே இந்த வாக்குத்தத்தங்களை இந்த ஏப்ரல் மாதத்துக்கு சுதந்திரத்தை எடுத்துக்கொள்கிறோம். ஆசீர்வதித்தருளும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய மாறாத கிருபை நம் மத்தியில் இருக்கிறதே. The unchanging grace of God is with us. ஒவ்வொரு மாதமும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது. Every month when we gather in the presence of God, there is a great joy in our heart. காரணம் என்ன? What is the reason? நான் கர்த்தருடைய கூடாரத்தில் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். I will offer the sacrifice in the tabernacle of Lord and I will sing the praises of the Lord. உம்முடைய பலத்திலே வல்லமை விளங்கும்படிய பெட்டியுடன் எழுந்தருளும். O Lord, rise with your power and the ark of the covenant. அப்பொழுது உம்மை நாங்கள் பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். Then we will praise you and sing you, O Lord. தேவனை பாடுவது இன்பம். Oh, how joyful it is to worship the Lord. அவரை துதிப்பது இன்பம். It is good to praise the Lord. அவரை ஸ்தோத்தரிப்பதில் கிருபை பெருகும். Oh, as we praise the Lord, the grace increases in our நாம் life. துதிக்கும் பொழுது ஒரு அதிசயம் நடக்கிறது. When we praise God, there is a wonder. என்ன அதிசயம்? What is that wonder? அவர் நம்மத்திலே உலாவுகிறார். He walks in the midst of us. நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். He answers our prayer. வாயை விரிவாய் திறந்து அவரை துதிக்கும் பொழுது நன்மையை நிரப்புகிறார். When we open your mouth wide and praise God, and He fills us with the goodness. இந்த சுட்டரிக்கும் அக்னி போன்ற வெயில், even in this hot sun, இதற்கு மத்தியிலும் ஒரு கிருபைக்காய் காத்திருக்கிறோம். Oh, in the midst of this hot sun, we are waiting here for the grace of God. இடையில் ஒரு ஜூஸும் குடித்தீர்கள். Oh, we have got a cool drinks also now. இந்த ஜூஸ் சற்று உங்கள் சரீரத்தையும் உங்கள் இதயத்தையும் கொஞ்சம் குளிர பண்ணி இருக்கும். It will just make you cool little bit of your body and your heart. நான் ஒரு ஜூஸ் கொடுக்க போறேன். But I am going to give you a drink. குளிர்பானம். It is a cold drinks. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். I want to ask a question. மிகவும் தாகமா இருக்கும் நேரத்தில், whenever you are thirsty, பாலை ஒரு செம்பு குடித்தால் நல்லா இருக்குமா?
If you drink a cup of milk, would it be right for you? காஃபி ஒரு கப் குடிச்சா நல்லா இருக்குமா? If you drink a cup of coffee, will it be good? ஒரு நல்ல ஜூஸை பல ரசத்தை இவ்வளவு குடித்தா நல்லா இருக்குமா? Or if it is good that to drink a good cup of fruit juice now, இருக்குமா இருக்காதா? will it be good or not? என்ன குடிச்சா இதமா இருக்கும்? See, what is suitable drink for us now? தண்ணி, அது இந்த சூட்டு நேரத்துல என்ன குடிச்சா நல்லா இருக்கும்? See, what will be suitable drink in this hot அந்த time? காலத்துல குளிர்ந்த தண்ணி இருப்பாங்க. That day people used to drink cold water. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், But the Lord says, தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்து போன ஆத்துமத்துக்கு கிடைத்த குளிர்ந்த தண்ணீருக்கு the சமம். good news comes from the very far country is the good water to the thirsty soul. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்து போன ஆத்துமத்துக்கு கிடைத்த குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். The good news comes from a far, a distant land is equal to the drinking water. இன்றைக்கு பகல் வேளை குளிர்ந்த தண்ணீரை உங்களுக்கு கொடுக்க போகிறார். In this afternoon, the Lord is going to give you உங்கள் that cold ஆத்துமாவை water. குளிர பண்ண போகிறார். The Lord is going to make you cool. ஆத்துமாவை திருப்தியாக்க The போகிறார். Lord is going to satisfy your soul. மகிழ்ச்சியால் நிரப்ப He போகிறார். is going to fill you with the joy. என் ஆண்டவருடைய ஆவியானவருக்கு குளிர்ந்த தண்ணீர் என்று தான் பெயர். You know, by the Spirit of the Lord, the name of the Lord is the cold water. என் ஆத்துமாவை குளிர பண்ணி My Lord makes my soul என்னை cool. சந்தோஷத்தினால் He நிரப்புகிறவர். fills my heart with joy. என் வாழ்வை குளிர்ந்த தண்ணீரை போல He மாற்றுகிறவர். makes my life like a cold water. என்னை விசுவாசிக்கணும் இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுக்கள் புறப்பட்டு Whoever வரும் believes in என்றவர். me, the river of living water will flow through within his bowl. என்று பகல் வேளை உங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுக்கள் புறப்பட போகிறது. In this afternoon, the river of living water is going to flow from your உங்கள் family. வாழ்க்கையில் புறப்பட போகிறது. The river of living water is going to begin to உங்களுடைய flow. தாகத்தை தீர்க்கிற தேவன் இன்றைக்கு பகல் வேளை உங்கள் மத்தியில் வரப்போகிறார். The Lord is going to quench your thirst and he is going to come in the midst of us. என் ஆத்துமா வாஞ்சையா இருக்கிறது. My soul is longing. என் ஆத்துமா மான் தாகம் நிறைந்த இடத்தில் இருக்கிற மானை போல உம்முடைய What as the deer panteth for the water, that my soul is panteth for you. தேடுகிறது. Oh, it's seeking the Lord. தேடுகிறது. It's searching the Lord. வாஞ்சையா இருக்கிறது. Oh, it's a longing for the மான்கள் Lord. நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா கதறுகிறது. As the deer panteth for the water, so my soul longeth after him. தேவனுடைய ஆத்துமா தேவனுடைய தண்ணீர் மேல் வசனத்தின் மேல் வாஞ்சையா வந்திருக்கிறீர்கள். My soul is so thirst for the word of God now. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அருளும் வாக்குத்தத்தம் என்ன? Today, what the Lord gives you the promise இந்த today. நாளில் வாசிக்க கேட்ட திறவுகோல் வசனமாகி ஆகாய் 2 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்க கேட்போம். This is the promise that from Haggai chapter 2 verse 23. 22. 22. செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். On that day declares the Lord Almighty, I will take you, my servant Zerubbabel, son of Shealtiel, declares the Lord, and I will make you like my signet ring, for I have chosen you, declares the Lord Almighty. என் ஊழியக்காரனே, O my servant, என் பெயரை அறிந்தவனே, the one who knows my name, எனக்காக ஊழியம் செய்கிறவனே, the one who serves me. அந்நாளிலே, In those days, அந்த குறிப்பிட்ட நாளிலே, in that particular day, எனக்காய் காத்திருக்கிற உன்னை நான் the one who waits for me, மோதிரமாக மாற்றுவேன் என்று சொல்லவில்லை. he didn't say I will change you like a ring. முத்திரை மோதிரமாக மாற்றுவேன். He will change you like a கைகளை signet தட்டி. ring. மோதிரம் நிறைய பேர் போட்டிருக்கலாம். Most of the people wear rings. பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஒரு விசேஷித்த மோதிரம் உண்டு. The men and women, they wear a special kind of அது ring. நம்முடைய கலாச்சாரம். That's our culture. அது என்ன மோதிரம் சொல்லுங்க? You tell me, what is that என்ன ring? மோதிரம்? What is that ring? என்ன மோதிரம்? ஐயா பிரதர் சொல்லுங்க பிரதர். கல்யாண மோதிரம். வெட்டிங் ரிங். வெட்டிங் ரிங். இதுல இந்த ஃபிங்கருக்கு என்ன பேரு? What is the name of this finger? இந்த விரலுக்கு என்ன பெயர்? இந்த விரலுக்கு என்ன பெயர்? இந்த விரலுக்கு என்ன பெயர்? மோதிர விரல். இந்த விரல் இது இது அப்ப இந்த விரலுக்கு என்ன பெயர்? மோதிர விரல். எல்லாரும் மோதிரம் போடுவான். See, everyone wears a ring. எல்லாரும் கையில மோதிரத்தை போட்டு ஒண்ணுக்கு 10 மோதிரத்தை போட்டு தவளை அடிக்கிற மாதிரி கூட இப்படி காட்டிட்டு திரிறானுங்க. The people wear 10 rings also. They showed like, play drums like. ஆனா கர்த்தர் உனக்கு மோதிரம் போடுவேன்னு சொல்லல. The Lord didn't say that I will put a ring to you. நீதானப்பா என்னுடைய மோதிரம். You are my ring. நீ சாதாரண மோதிரம் அல்ல. You are not an ordinary ring. என்னுடைய முத்திரை மோதிரம். You are my signet ring. முத்திரை மோதிரம்னா அர்த்தம் என்ன? You know what is the meaning of signet அந்த ring? நாளில் அரசர்கள் சீல் நம்ம இப்ப சீல் வைக்கிறோம்ல. In those
days the king used to, seal the authorities. ராஜாங்க முத்திரை, That's a seal for the அந்த kingdom. முத்திரையை தன் மோதிரத்தில் வைத்திருப்பார்கள். That seal will be kept in the ring. ராஜா தான் அந்த கட்டை விரலில் அந்த மோதிர விரலில் போட்டிருக்கிற அந்த முத்திரை மோதிரத்தை வைத்து அந்த சீலை அந்த பத்திரத்திலே அந்த எழுத்தில் வைப்பான். The king who wears that ring, and he will seal that any kind of orders which is come before him. ராஜாவின் கையில் கிடப்பதுதான் முத்திரை மோதிரம். The ring which is in the king's finger is the signet ring. ஆனா இங்கே என் கையில் முத்திரை மோதிரமாக அணிந்து கொள்வேன்னு கூட சொல்லல. Here Lord didn't say that I will wear you like a signet ring in my hand. என்னுடைய முத்திரையே நீதாங்கறார். He says that you are my signet, you are my seal. That's what நீ he says. சைன் பண்ணா நான் சைன் பண்ணக்கு துல்லியம். The Lord say if you sign that is a signature of mine. எனவே தான் வேதம் சொல்லுகிறது. That's what the word of the Lord says. ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போடுவான். One will sign that I belongs to the ஒருவன் Lord. கர்த்தருடையவன், you was brother in Christ. ஒரு சகோதரன் நான் கர்த்தருடையவன் என்று சொல்லி கையெழுத்திட்டுக் கொள்வான். கர்த்தாவில் பிரியப்பட்ட நிங்கட சகோதரன் டென்சிங் டேனியல். Oh, they will sign that I am the beloved brother of dancing Daniel. You are brothers in Christ. Your சகோதரர்கள் கிறிஸ்துவுக்குள் சகோதரர். You are pastor in Christ. கிறிஸ்துவுக்குள் ஊழியக்காரர்கள் சைன் பண்றாங்க. கையெழுத்திட்டுக் கொள்ளலாம். அந்த சைனுக்கு ஒரு வேல்யூ இருக்கிறது. There is a value for that signature. எத்தனை பத்திரங்களை தானமாக கொடுத்தாலும் சரி, பதிந்தாலும் சரி, Even though how many documents may can be given free, it can be registered. விற்பனை செய்தாலும் சரி, Even though sale of the documents, அது ரெஜிஸ்டர்ட் ஆபீஸ்ல போய் முத்திரை போடாட்டி அது செல்லாது. it is to be registered in the registered office and to be sealed. ஆண்டவர் சொல்றாரு அந்த ரெஜிஸ்டர்ட் ஆபீஸ்ல இருக்கிற முத்திரை தான் நீயே. And you are the seal in that registered office. நான் என்ன சொன்னேனோ, என்ன இந்த நாட்டுக்கு நிறைவேற்ற வேண்டும், அதில் சைன் பண்ண போறவனே நீதான். Now what I have spoken to this nation, that you are the one who is going to sign in that words. ஆண்டவர் கொடுத்த அதிகாரம். That's the authority God has given to us. God given the authority. கர்த்தர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். The Lord has given us that authority. அதுதான் தேவனுடைய அதிகாரம். That's the Lord's authority. அதான் தேவனுடைய மனிதர்களுக்கு உன்னதமான நிலைமை. That is the God has given you that the most high standard of a man. இன்றைக்கு பளபள என்று வளவளவளவள என்று ஊழியர்கள் எழும்பி கண்ணா பெண்ணா என்று ஊழியம் செய்வதனாலே ஊழியருடைய மதிப்பு தரம் தாழ்ந்து விட்டது. There are many kinds of ministries, many kind of ministers doing the ministry in a different ways. உத்தமமாய் ஊழியம் செய்கிறவன், The person who serves the Lord with that integrity, தேவனால் அழைக்கப்பட்டவன், he has been called by the Lord. தேவனுடைய சித்தம் செய்கிறவன், Who is doing the will of the Lord. அவனுக்கு தான் கர்த்தர் சொல்றார், நீ என் முத்திரை மோதிரம். For that man only the Lord will say that you are my signet. எல்லாரும் தேவனுடைய மனிதர்களா? Do you think that everyone is God's man? எல்லாரும் அப்போஸ்தலர்களா? You cannot call that everyone is apostle. எல்லாரும் குணமாக்குறவர்களா? Do you think everyone will be healed? எல்லாரும் போதகர்களா? Or they all the teachers? எல்லாரும் சுவிசேஷகர்களா? All are they that evangelists? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? Are they all prophets? இல்லை. No. இப்படி இருக்க, So சகோதரர்களே, நீங்கள் மேலான வரங்களை நாடுங்கள். dear brothers, seek the gifts that is above all else. அந்த நாளில் கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் சொல்லுவது என் நாலேஜ்ல, எனக்கு தெரிந்த அறிவில 3 பேர்கள் தான். In those days that up to my knowledge, that I know that only 2-3 servants of God used to prophesy. 40 ஆண்டுகளுக்கு முன்பு நான் சொல்லுகிறேன். 40 years before I ஒன்று say. தேவனுடைய வல்லமையான பாத்திரமாய் பயன்படுத்தின அங்கிள் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள். That's a powerful vessel that DJ's uncle அவர்கள். இரண்டாவது டென்சிங் டேனியல் அவர்கள். Then the dancing Daniel brother. மூன்றாவது பிரதர் ஜான் ஜோசப் என்ற ஒருவர். Then brother John Joseph. அவர்கள் 2 பேரும் பரலோகம் போய்விட்டார்கள். Those two have gone to the heaven. நான் நிற்கிறேன். Here I am standing. 40 ஆண்டுகளுக்கு முன்பு கர்த்தர் சொல்வதை டைரியில எழுதி கொண்டு போய் 1ஆம் தேதி வாசிப்பேன். 40 years before, whatever the Lord says to me, I used to write it down in my diary. I used to read it. இன்றைக்கு டைரி ஃபைலா மாறிடுச்சு. Today the diary has become a big file. அதுதான் வித்தியாசம். That's the difference. ஆனால் இப்ப என்னாச்சு? You know what happened now? அதே போல் 10,000 பேர்கள் இன்று ஃபைல் எடுத்துக்கொண்டு நிற்கிறார்கள். Nowadays more than 10,000 people are carrying files like that. இந்த வருடம் எப்படி இருக்கும்? You know how this year will be there. எனக்கு ஏதோ போல ஆகிவிட்டது. You know something happened to நான் me இந்த now. வருஷம் என்ன நினைச்சேன்? Now I thought in this year, கர்த்தர் சொல்வதை எழுதி வைத்துக் கொள்வோம். I will write it down what the Lord is அடுத்த saying. தலைமுறை வேண்டுமானால் வாசித்து அறிந்து கொள்ளட்டும். At least the next generation shall read it ஐயோ, and know. எனக்கு இது நினைச்சா ரொம்ப அருவருப்பா இருக்கிறதே என்று. So it is very detestable to me, you know. என் அன்புக்குரியவர்களே, Dear brothers and sisters, எல்லோரும் தீர்க்கதரிசிகளா? do you think that everyone is எல்லோரும் prophets? சுவிசேஷர்களா? All are they evangelists?
எல்லாரும் போதகர்களா? Are all they pastors? எல்லாரும் அப்போஸ்தலர்களா? Are all they apostles? இப்படி இருக்க மேலான வரங்களை நாடுங்கள். So seek the gifts that's above. இந்த மாதத்திலே முத்திரை மோதிரமாக மாற்ற போகிறார். In this month you are going to become a signet ring. யோவான் 1:12 சொல்லுகிறது, John 1:12 says, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ whoever is accepted his name, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். he has given authority to become his children. என் வீட்டிலே என்னுடைய ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் சொந்தக்காரன் என் பிள்ளையாகத்தான் இருக்க முடியும். In my house my children will have the authority over my property. ஆனா ஆண்டவருடைய வீட்டிலே எப்படியாம்? But in the house of the Lord, you know how? ஆண்டவருடைய வீட்டில் வருகிற உங்களை அவர் சொந்த பிள்ளையா தத்து பிள்ளையா எடுத்திருந்தால், Whoever comes into the house of the Lord adopts you as his children. நீங்கள் சுதந்திரராய் இருக்கிறீர்கள். And you will be the children of அவருடைய his. பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். You will be his legal அவருடைய heirs. சுதந்திரம் உங்களுக்கு சொந்தமானது. His inheritance is belongs to you. அவருடைய அதிகாரம் உங்களுக்கு சொந்தமானது. His authority is belongs to you. மகிமையினால் தேவன் நிரப்ப The போகிறார். Lord is going to fill you with his glory. சந்தோஷத்தில் நிரப்ப போகிறார். He is going to fill you with his joy. என் அன்புக்குரியவர்களே, Dear brothers and sisters, இங்கிலாந்து தேசத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. in England there was a war going on. யுத்தம் நடக்கும் காலகட்டத்தில் ஒரு வாலிபன் ஒரு யுத்த வீரன் யுத்தத்துக்கு போகாம வீட்டிலே உட்கார்ந்திருந்தான். A young man who was a soldier, he didn't go to the war field and he was in the house. அரசனுக்கு இந்த செய்தி வந்தது. The news came to the knowledge of the king. ஒரே கோபம். Immediately he got angry. அவனை கூப்பிட்டான். He called him. எதற்கு யுத்தத்திற்கு போகவில்லை? Why you didn't go to the war field? உனக்கு தண்டனை கொடுக்கிறேன். I am going to punish you now. என்ன தண்டனை? You know what is the punishment? மரண தண்டனை. I am going to give you a punishment நீ of death. சாகத்தான் வேண்டும். You must die. எப்படி சாக வேண்டும்? You know how to die? அதன் விவரங்களை சொல்லுகிறேன், I will கேட்டுக்கொள். tell you the details. நீதான் தளபதி நிக்கிற இடத்தில் தளபதியுடைய ஆடைகளை அணிந்து நம்முடைய படையை முன் வகுத்து போக Now வேண்டும். you will put on the armor of that commander and you will be in the front line. கமாண்டர் கேப்டன் Commander. கமாண்டர் நீதான் முன்னாடி நின்று யுத்தம் செய்ய வேண்டும். And you are going in the front line to fight. எதிரிகள் எல்லாம் உன்னைத்தான் தளபதி என்று நினைத்து உன்னை அடித்து கொள்வார்கள். The enemies will think that you are the commander. and அப்படி they will try to எதிரிகளெல்லாம் நீ kill you. கொலையுட வேணும். எதிரிகளால் நீ கொலையுட வேணும். Then you will be killed by your enemies. இதுதான் உன் தண்டனை என்று. This is the punishment for you. அதை ஏற்றுக்கொண்டான். He accepted it. தளபதியின் ஆடைகளை அணிந்து Put on கொண்டான். all the uniforms of the அந்த commander. நாட்டினுடைய படையை தலைமை ஏற்றுச் சென்றான். He took that platoons and he went to the war field. முன்னாக நின்றான். He stand in the front line. எதிரிகள் எல்லோரும் அவன்தான் தளபதி நினைத்து அவனை நோக்கி அம்புகளையும் அணு ஆயுதங்களையும் மன்னிக்கவும் பேரங்கிகளையும் குண்டுகளையும் அடித்தார்கள். All the enemies have totally, they set him as a target point that begin to fire towards him. மொச்ச பலத்தோடு யுத்தம் செய்தான். He fought with his whole strength. எல்லா எதிரிகளையும் வெட்டினான். He murdered and killed every enemies there. எச்ச சுகந்த எதிரி நாட்டின் தலைவன் ராஜாவுடைய தலைகளையும் வெட்டினான். He killed that enemy's king also. எல்லாரும் மாண்டு போனார்கள். Everyone is destroyed there. எதிரி ராஜாவின் தலையில் இருந்த கிரீடத்தை தன் கையில் எடுத்தான். He took the crown of that enemy's king's crown. அங்கமெல்லாம் காயங்கள். His wounds from top to the உடம்பு toe. முழுவதும் காயங்கள். His whole body is full of wounds. ரத்தம் சொட்ட சொட்ட எதிரி நாட்டின் அரசனுடைய கிரீடத்தை தன் கையில் பிடித்துக்கொண்டு குதிரையை ஓட்டினான். He is holding the crown and totally bleeding from his body. He riding his horse and coming to the palace. நேராக தன் அரசனுடைய அரண்மனைக்கு வந்தான். He came to the palace where the king is there. எல்லாரும் பார்த்தார்கள். Everyone has watched him. இவன் உயிர் தப்பி விட்டான், சாகவில்லையே. Oh, this man didn't die. He is alive. அரசன் முன் போய் நின்றான். He went and stand before the king. அந்த கிரீடத்தை கீழே வைத்தான். He kept that crown down at his feet. அரசே, நான் செய்யக்கூடாத குற்றத்தை செய்தேன். He said that, Lord, king, I have done a mistake that what I should not மரண supposed to do. தண்டனைக்கு நான் பாத்திரவான் தான். I am worthy to be punished to death. யுத்த காலத்தில் வீட்டில் நான் சுகபோகமாய் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். In the war time I was sitting very comfortable in my own house. நீர் அதற்காக மரண தண்டனை அளித்தீர். You punished me to eat, the death punishment. நான் அந்த மரணத்தை போராடி ஜெயித்தேன். Now I have overcome that death with fighting way against the death. உன்னுடைய ராஜ்யத்துக்கு, உன்னுடைய அரசாங்கத்துக்கு, உன்னுடைய நாட்டுக்கு விரோதம் வந்த அத்தனை பேரை கொன்று குவித்து போட்டேன். All the enemies are destroyed who came against our kingdom. நம்முடைய நாட்டுக்கு வெற்றியை கொண்டு வந்திருக்கிறேன். Now I have brought the victory to our nation. இதோ பிடியும் எதிரியின் தலைவனுடைய கிரீடத்தை. Take this crown of that enemy's king's crown now. அரசன் மெய் சிலிர்த்து போனான். The king, goosebumps in his life.
that. கண்களில் கண்ணீர் வடிந்தது. The tears rolling down in his eyes. பக்கத்தில் அழைத்தான். He called him. என் மகனே, He said, my son, உன்னை நான் பாராட்டுகிறேன். I appreciate you. நீ மரணத்தை ஜெயித்து விட்டாய். You have overcome the death. என் நாட்டிற்கும் வெற்றியை கொடுத்து விட்டாய். You have brought the victory to my nation. எதிரின் தலையை கொய்து அவன் கிரீடத்தை கொண்டு You வந்திருக்கிறாய். cut out the head of the enemy and you brought the crown of my enemy. எனவே இன்றிலிருந்து So from today onwards, இந்த நாட்டின் இளவரசனாக உன்னை முடிசூட்டுகிறேன். and today I am crowning you as my prince of this nation. அந்த கிரீடத்தை தூக்கி தலையில் வைத்தார். He keep that crown on his head. கைகளை தட்டி Clap the hands and ஒரு அல்லேலூயா glorify சொல்லுங்களேன். God. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. தேவாதி தேவன் மரணத்துக்கு பாத்திரமாய் இருந்த நமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்தார். The Lord of Lords, the King of Kings has given us an authority who was supposed to die. பரிசுத்தாவின் பலத்தை தருகிறேன். He is giving us the power of the Holy உன்னை Spirit. முத்திர மோதிரமாய் என் அதிகாரத்தை கொடுத்து வைத்திருக்கிறேன். I have given you the authority of a signet ring. என்ன அதிகாரம்? You know what is that authority? சகல சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்ளும் அதிகாரம். To overcome all the powers of the enemy. எனவே நீ சத்துருவை ஜெயிப்பாய். So you will overcome your enemies. உலகத்தை ஜெயிப்பாய். You will overcome the world. மாமிசத்தை ஜெயிப்பாய். You will overcome the flesh. பிசாசை You ஜெயிப்பாய். will overcome the demons. கடைசியாக நீ ஜெயம் பெற்று வந்தவுடனே Finally, the moment you overcome and come, உன் அக்கிரமங்களை மன்னிச்சு, I will forgive your உன் transgressions. பாவங்களை மன்னிச்சு, I will forgive my sins. கிருபையினாலும் நன்மையினால் நான் முடிசூட்டுவேன். With the grace and goodness, I will crown you and bless you. அது முடிசூட்டும் விழா. That's the day of crowning in the kingdom of என்ன God. கிரீடத்தை வைக்க போகிறேன்? You know what kind of crown I am going to keep? கிருபை என்னும் கிரீடம். That is a crown of grace. நன்மை என்னும் கிரீடம். That's a crown of உன் goodness. சிரசிலே வைப்பேன். Will be keep. நீ சிறந்திருப்பாய் பாரேன். You will be blessed like. என் பிள்ளையாகும்படி அதிகாரம். I will give you authority to become my son. ராஜகுமாரத்தியாகும்படி அதிகாரம். I will give you authority over thee. ராஜகுமாரத்தியாகும்படி அதிகாரம். As a daughter of the King of Kings. பிரின்சஸ். Princess. ராஜகுமாரத்தியாகும்படி As a அதிகாரம். princess of the King of Kings. ராஜகுமாரனாகும்படி அதிகாரம். As a prince of the King of Kings. கர்த்தருடைய கரம் என்றைக்கு இறங்கும்? The Lord's hand is going to come upon you உங்களை now. முத்திர மோதிரமாக மாற்றுகிறது. The Lord is going to change you the signet ring. கைகளை தட்டி. Clap your hands. கைகளை தட்டி. Clap your hands and கைகளை glorify. தட்டி. Clap your hands. எத்தனை சந்தோஷம். Say what is joy. in the kingdom of God. ஹalleluya. Hallelujah. கிருபையை சோரிந்திடுமே உமது கிருபையை சோரிந்திடுமே கிருபையின் அரசே சபையின் சிரசே கிருபையின் அரசே சபையின் சிரசே கிருபையை சோரிந்திடுமே உமது கிருபையை சோரிந்திடுமே கைகளை தட்டி இயேசுவின் நாமமதை நேசர்கள் உயர்த்திடவே இயேசுவின் நாமமதை நேசர்கள் உயர்த்திடவே பேசுமடியார் பலனடைந்திட கிருபையை சொரிந்திடுமே உமது கிருபையை சொரிந்திடுமே
பலன் ஏய வன்மையுடன் நடக்க உன்னத பலன் ஏய வன்மையுடன் நடக்க கண்மலை உன்னை பின்தொடர கிருபையை சொரிந்திடுமே உமது கிருபையை சொரிந்திடுமே. ஆயத்தமாகிடவே நாயகன் வருகையிலே ஆயத்தமாகிடவே நாயகன் வருகையிலே மாயையான யாவையும் அகற்ற கிருபையை சொரிந்திடுமே உமது கிருபையை சொரிந்திடுமே. கிருபையின் அரசே சபையின் சிரசே கிருபையின் அரசே சபையின் சிரசே கிருபையை சொரிந்திடுமே உமது கிருபையை சொரிந்திடுமே உமது கிருபையை சொரிந்திடுமே. கிருபை என்னும் கிரீடம், The crown of grace, நன்மை என்னும் கிரீடம் the crown of goodness, உங்களுக்கு சூட்டுவார். the Lord will crown you. அவர்தான் சொன்னார், The Lord said, முத்திரை மோதிரமாக உன்னை வைக்கிறேன். I will make you like a signet ring. முத்திரை மோதிரமாகவே உங்களை வைப்பார். The Lord will keep you as a signet அவருடைய ring. சீலே நீங்க தான், You are the seal in that அவருடைய ring. முத்திரையே நீங்கள் தான். You are the seal of His, பவர் ஆஃப் அட்டானி. the power of authority. அதிகாரத்தை கற்றுத் தருகிறார். அந்த பவர் ஆஃப் அட்டானி வாங்கினவங்க அப்பா பாடாட்டி மகன் போடலாம். The one who has got that power of attorney, he can sign instead of his father. யாருக்கு அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறோ அவர்கள் அதை போடல. Whoever has been given authority, they can sign that. இயேசு எனக்கு அதிகாரம் கொடுத்தார். The Lord Jesus has given me that என்னை போன்ற authority. தேவனுடைய மனிதர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். The Lord God has given authority to men of God like Paul. பேசுகிறவன் கண்ணா பின்னா என்று எதை ஏதோ பேசட்டும். The people may speak anything like this. கேட்கிறவர்கள் கேட்டு ரசித்து அதிலே சந்தோஷப்படட்டும். Even people may feel enjoy whatever they want to listen. வேதம் சொல்லுகிறது தூற்றி திரிகிறவன் சபிக்கப்பட்டவன். But the word of Lord says whoever is blaspheming against the word of God எவன் is நீதிமான் cursed. தெரியுமா? You know who is righteous? தன் அயலான் மீது சொல்லப்படும் நிந்தையான பேச்சை தன் செவியில் எடுக்காதவன் நீதிமான். The one who doesn't listen to the blasphemy against the friend who is who doesn't சமூக listen to them. வலைதளங்களில் அநேகர் எழும்பி கர்த்தருடைய மனிதர்களை தூசித்து தள்ளுகிறார்கள். Today you can see in the media that the people are speaking very vulgar and violent against the children of God. அவர்களுக்கு வித்தியாசமே இல்லை, யாரை வேண்டுமானாலும் தூசிப்பார்கள். They will abuse and use bad language anybody. அவர்கள் ஊழியமே ஒரு மொபைல் முன்னால் ஒரு கேமராமேன் உட்கார்ந்துக்கிட்டு மற்ற ஊழியர்களை குறித்து தரக்குறைவா பேசுவது. Their ministry is that sitting in front of the camera and keep talking against the other ministries and servants of God. விரலில் கூட பாரத்தை தூக்க மாட்டார்கள். They will not just lift a small weight and ஃபீல்ட் வர்க் பண்ண மாட்டார்கள். They will not
to go for the field work. இது உபவாசம் பண்ண மாட்டார்கள், They won't fast and pray. ஜெபிக்க மாட்டார்கள், They will not pray. மற்றவர்களை நேசிக்க மாட்டார்கள். They will not love anybody. 24 மணி எவனிடத்தில் என்ன குறை இருக்கிறது இருந்தாலும் இல்லாவிட்டால் உண்டாக்கியாவது சொல்லுவார்கள். Throughout the 24 hours, they keep on searching for the faults, and if it is not there, they will make something accusation and they will speak against them. அவர்களுடைய வேலை, அவர்களை அதற்கென்று கூட கர்த்தர் நியமித்தார் அல்லது பிசாசு ஏவி விட்டிருக்கிறார் கூட சொல்லலாம். Even we can say the Lord has appointed them for that purpose, or the demons have seduced them to do like that. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? You know what is the terrible அவர்கள் thing? சொல்லுவதை நீங்கள் கேட்பதுதான். The terrible thing is that, you know, அந்த சமூக வலைதளங்க வியூவர்ஸ் ஆய் போய் பார்த்து அவர்களுக்கு ரேட்டை கூட்டுவதுதான். The people go and visit on that video and they keep increasing their TRP. அவனுக்கு என்ன சாபம் வருமோ அதுவும் அதை பார்க்கிறவர்களுக்கு வரும். You know what is the curse come upon that அதை person கேட்கிறவர்களுக்கு will வரும். come to the people who is அதற்கு in உடன்படுகளுக்கு வரும். who is agreeing with him. அதாவது நல்லவர் கெட்டவர் என்று நாம் தீர்மானிக்க வேண்டாம். We cannot separate that good and evil. அது நியாயத்தீர்ப்பு நாளிலே கர்த்தர் கட்டாயம் காட்டி கொடுத்து விடுவார். Surely the Lord will show it on the judgment day. நாங்கள் உம்முடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தோம். They will say, we prophesy in the name of the Lord. அசுத்தாவிகளை துரத்தினோம். We cast out the demons. கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டார்கள். We called the Lord and Lord. கர்த்தர் சொன்னார், You know what the Lord said? அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். He said, you transgressors, be away from me right now. உங்களை ஒருபோதும் நான் அறிய மாட்டேன் என்றார். I never knew at all. கடைசில தான் அவர் சரியா நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறாரே. In the last day, the Lord is giving the judgment. பின்பு எதற்கு நமக்கு நல்லவர்கள் கெட்டவர் என்று தீர்க்க முடியாத மனநிலையில் உள்ள நம் நகம் வளர்வது நமக்கு தெரியாது, முடி வளர்வது நமக்கு தெரியாது. Then why we should try to judge others who doesn't know that our hair is growing, our nail has grown? We do not know anything. நம்முடைய சுவாசம் எப்பொழுது நம்ம விட்டு போகும் என்றே நமக்கு தெரியாது. Even we do not know when my breath will go away from me now. அப்படி இருக்கவர்கள் எதற்காக மற்றவர்களை பற்றி பேச போக வேண்டும்? When we live in such a life, why we should judge about எல்லாம் others? அறிந்த தெய்வம் கடைசியில் அதை கணக்கு கேட்பார். For all that, the Lord will bring you into the accountability. அங்கே பாவிகளை பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. The Lord didn't say about the sinners like. ஊழியம் செய்தோம் என்று சொன்னவர்களை பார்த்து தான் சொன்னார். It is towards the people who said that we have served you, Lord. தீர்க்க தரிசனம் சொன்னோம் என்றவர்களை பார்த்து தான் சொன்னார். Towards the people who said that I have prophesied. அசுத்த ஆவிகளை துரத்தினோம் என்றவர்களை பார்த்து The தான் people who சொன்னார். said that I cast out the unclean spirits. வேற தேவனுடைய நாமத்தில் அதை செய்யவில்லை நாங்கள். Though we didn't do it in any other God's name. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் தான் செய்தோம். In your name, Jesus' name only we did that. கர்த்தர் சொல்லுகிறார், You know what the Lord says? உங்களை ஒருபோதும் அறியேன். I never knew you at all. அக்கிரம செய்கைக்காரரே, You transgressors. என்னை விட்டு அகன்று போங்கள். Be away from me now. ஆண்டவர் உத்தமமாய் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுவார், The Lord will say to the people, those who are faithful. உத்தமம் உண்மையான ஊழியக்காரனே, Oh, you faithful and true servant. எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. Enter into the joy of your கைகளை master. தட்டி, Oh, clap your hands. உத்தமம் உண்மையான ஊழியக்காரனே, Oh, the faithful and true உன் servant. எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி Enter என்பார். into the joy of your master now. கர்த்தருக்கு உத்தமமாய் இருப்போம், Oh, let's be faithful to the Lord. அவருக்கு ஊழியம் செய்வோம். Let us serve the Lord. தீமையான பேச்சை நம்ம செவினால் எடுக்கவே வேண்டாம். Let us not allow our ears to listen to the evil words. ஃபேஸ்புக்ல சரி, யூடியூப்னாலும் சரி, வாட்ஸ்அப்னாலும் தூஷணமா தேவனுடைய மனிதர்களை தூஷிக்கிறவர்கள் வார்த்தைகளை கேட்கவே Any கேட்காதீர்கள். media, let it be Facebook, let it be WhatsApp, anything, whoever speaks against the servants of God, let us not listen to எனக்காக that. மட்டும் இதை நான் சொல்லவில்லை. It's not for my sake, I say. எந்த ஊழியர்களை பேசினாலும் கேட்காதீங்க. About any other servants, if they speak உங்களுக்கு evil, பரிசுத்த ஆவியார் இருக்கிறார். the Holy Spirit is living in அவர் you. உங்களுக்கு பகிர்ந்து தருவார் இவன் என்ன ஆவி உடையவன் என்று. The Lord will discern and show you that who is he. அந்த வரங்களை பற்றி மட்டும் கேளுங்கள். You ask about that kind of gifts. அதை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive that gifts. உங்களை மட்டும் நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். Just you guard yourself. சுத்தமாயிருங்கள். Be pure. பரிசுத்தமாயிருங்கள். Be holy. கர்த்தருக்கு உண்மையாயிருங்கள். Be faithful to the அவர் Lord. கொடுத்த வரங்களை விற்காதிருங்கள். Oh, don't sell his gifts. அவர் கொடுத்த வரங்களை கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று பிரயோஜனப்படுத்துங்கள். Use the gift of God for the glory of the Lord. அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். Use that authority. கடைசி வரை கர்த்தர் உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பார். Till the last day, the Lord will keep you as a signet ring. ஒரு ஹalleluya சொல்லுங்கள். Let's say hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. வேதம் சொல்லுகிறது. The word of God says. ஏசாயா 62:3 சொல்லுகிறது. Isaiah 62:3. உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியும் அலங்காரமான கிரீடமாய் இருப்பாய். You are the crown in the hand of the Lord and the decorations in the hand of the Lord. வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 சொல்லுகிறது. In Revelation 3:21 says that. நான் ஜெயங்கொண்டு என்னோடு என் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருப்பது போல
as I have overcome and sit on the right side of my Father. ஜெயம் கொள்ளுகிறவன் என்னோடு கூட உட்கார்ந்திருக்க The கிருபை one செய்வேன். who overcomes, he will sit on my right side with my Father. எரேமியா 1:5 சொல்லுகிறது, Jeremiah 1:5 says, இதோ நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டேன். Lo and behold, I have separated you from the womb of your mother. இரண்டாவது என்னவாம்? இரண்டாவது என்னவாம்? You know what is that second one? உன்னை பரிசுத்தப்படுத்தினேன். I have sanctified you. நீ பரிசுத்தமாகவில்லை, You are not holy. நானே உன்னை I பரிசுத்தப்படுத்தினேன். made you holy. மூன்றாவது என்னவாம்? You know what is the third one? எரேமியா 1:10 என்று நினைக்கிறேன். Jeremiah 1:10. பார், பிடுங்கவும் கட்டவும் நாட்டவும் இடிக்கவும் இன்றைய தினம் உன்னை ஏற்படுத்தினேன். Lo and behold, I keep my word in your mouth to plug out, to build, to destroy, and what is that? வாசிங்க சிஸ்டர். 1:10. பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் வசனம் சொல்லிட்டு வாசிங்க. ஏசாயா ஏசாயாவா எரேமியாவா? Jeremiah 1:10. 10. பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். See, I have set you this day. See, I have this day set thee over the nation and over the kingdom, to root out and to pull down, and to destroy and to throw down, to build and to plant. பார், பிடுங்கவும் கட்டவும் நாட்டவும் இடிக்கவும் நான் இன்றைய தினம் உன்னை ஏற்படுத்தியிருக்கிறேன். I have set you to pluck up and to break and to pull down, to destroy and to overthrow the build, to plant the kingdom. நான் தான் உன்னை ஏற்படுத்தினேன். I have set you now. அவர்களுக்கு எதிராக உன்னை வெங்கல தூணும் அரணமாய் மாற்றி I இருக்கிறேன். will make you a bronze wall and a bronze pillar before the மகிமையான enemies. தேவன் இதை செய்வேன். That is a glorious God. I am going to do it. உன்னை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். I have set you. உன்னை நாட்டுவேன். I will உன்னை plant you. உன்னை கட்டுவேன். I will build you. உன்னை முத்திரை முதலமாக வைத்திருக்கிறேன். I will make you a signet ring. நான் பவரை பத்திரா நீ கொடுத்திருக்கிறேன். I have given you the authority. பவர் பத்திரம் கொடுத்திருக்கிறாராம். I have given you the authority to sign. என்ன பவர்? You know what is that power? பிடுங்கவும் கட்டவும் நாட்டவும் இடிக்கவும் அழிக்கவும் நான் உன்னை To ஏற்படுத்தினேன். pluck down, to build down, to destroy, to overthrow, and to sign in the name நீ of என்ன Jesus. செய்தால் அதற்கு அதிகாரம் இருக்கிறது. You know, I have given you authority to do anything in my தேவாதி name. தேவனாகி நான் அதை செய்ய போகிறேன். The Lord of Lord, I am going to do that. பரிசுத்தமான தேவன் அதை செய்வார். The Holy One of God is going to do that. எத்தனை சந்தோஷம் You know பாருங்களே. what a joyful you see. என் அன்புக்குரியவர்களே, My dear brothers and sisters. நாம் சாதாரண ஒரு மண்ணாக இருக்கிறோம். You know, we are just, like a soil. இந்த dust. மண்பாண்டத்தில் மகிமையின் பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். We have got that glorious gospel in this vessel. ஏசாயா 64:8, Isaiah 64:8 says, எரேமியா 18:6, Jeremiah 18:6 says, சங்கீதம் 146:4, Psalm 146 4 says, ஆதியாகமம் 2:7, Genesis 2:7, பிரசங்கி 12:7, Ecclesiastes 12:7. இவைகளெல்லாம் சொல்வது என்ன? You know, all these scripture says, நீங்கள் தேவனுடைய கரத்தில் களிமண்ணை போல இருக்கிறீர்கள். you are the clay in the hand of the Lord. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, Oh, the family of Israel, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? what the potter has done to you, should I not do it to குயவன் you? கையில் களிமண் இருப்பது போல நீங்கள் எல்லோரும் என் கரத்தில் இருக்கிறீர்கள். You are in my hand as the clay in the hands of the potter's hand. நம்மை கனவான பாத்திரமாக வளைய அவரால் முடியும். The Lord can shape us as a very valuable vessel. இந்த மகிமையின் பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்துக்குள் வைத்திருக்கிறார். The God has kept that glorious treasure in this clay vessel. எப்போ பக்கத்தில் நெருக்கப்பட்டு நாம் முறிந்து போவதில்லை. We may be crushed but will not be broken. இன்றைக்கு பகல் வேளை In this noon time, தேவன் உங்களை கனமுள்ள பாத்திரமாய் மாற்ற the Lord போகிறார். is going to shape you into the honorable உயர்ந்த vessel. பாத்திரமாய் மாற்ற The போகிறார். Lord is going to be the valuable தம்முடைய vessel. வல்லமையை சுமக்கும் பாத்திரமாய் மாற்ற You are போகிறார். going to become a vessel தம்முடைய carrying the கிருபை power நான் of நிரப்ப God. போகிறார். The God is going to rule you with the grace. வரங்கள் நான் நிரப்ப The போகிறார். Lord is going to fill you with His glory. இந்த உலகில் உங்கள் பாத்திரத்தை கர்த்தர் தம்முடைய மகிமையினால் நிரப்பி The இருக்கிறார். Lord has filled with His glory your vessel. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Let's say ஒரு hallelujah. ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். Let's praise ஒரு God. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். Let's say praise God. இன்றைக்கு Amen. Today, expecting ஒரு miracle right now. இப்பொழுது இன்றைய நாளிலே கர்த்தருடைய அற்புதத்தை எதிர்பார்த்து நம்ம காத்திருக்கிறோம். ഇന്നത്തെ ദിവസം നിന്നെ ദൈവം തന്നെ മഹിമേറിയ വിലയേറിയ വലിയ പാത്രമായി മാറ്റിയിരിക്കുന്നു. Even this day the Lord has changed you as a valuable worthy vessel today. മൂർച്ചയേറിയ വലിയമായ മിതിവണ്ടിയാക്കി തീർത്തിരിക്കുന്നു. The Lord has made you as a morning star in this morning time. தேவனுடைய கரம் உன்னை பயன்படுத்த போகிறது. The Lord's hand is going to use you. பயன்பட உன்னால் தனித்து இயங்க முடியாது. You cannot work individually. நான் உன்னிலும்
நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த பலனை கொடுப்பீர்கள். I am in you and you have to abide in me, then you will be able to do my service. நீங்கள் என்னில் நிலைச்சிருங்கள். If you abide in me, நான் உன்னில் நிலைத்திருப்பேன். I will dwell in you. நான் மிகுந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும்படி செய்வேன். Then I will give you that reward. தேவனோடு இணைந்திருக்கும் வாழ்வு. As I stand with the Lord. Not a joke, friend. Not a joke, friend. Joke, not a joke. It's not a joke. இது ஒரு பரியாசமான வார்த்தை அல்ல. இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல இது. It's not an ordinary matter. இது ஜோக் அல்ல. It's not a fun. தேவனுடைய மனிதன் தேவனோடு பேசுகிறவனாய் இருக்கிறார். Man of God is speaking to the God. தேவனை தரிசித்தவர்கள். He is a man who visited the Lord. தேவனை தொட்டவர்கள். The one who touched the Lord. தேவனுடைய சத்தத்தை கேட்டவர்கள். The one who listened the voice of the Lord. பரிசுத்த ஆவியினால் நிரம்பினார்கள். The one who overflowed with the Holy Spirit. அவர்கள் சொன்னதை தான் எழுதி வேத புத்தகம் என்ற வடிவிலே நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். That's what the Lord has told, that we have the word of God in our hand today. தேவனுடைய வார்த்தைகள் நாம் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டிருக்கிறது. The word of God is inspired by the Holy Spirit. தேவனுடைய வார்த்தைகள் நாம் பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. The word of God is written by the power of the Holy Spirit. பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். The servants of God as inspired by the Holy Spirit and they அது spoke. ஒன்றும் சுயதோற்றமான பொருளுடையதா இல்லை. It was not of their own words. நாங்கள் தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவியை பெற்றுக்கிறோம். We have received the Spirit which has released from எனவே the throne of தேவனுடைய grace. ஆழங்களையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். So we know that the depth and deeper of the godly things to teach you today. தேவனுடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. The word of God is yes and amen. தேவனுடைய ஆழங்களை உங்களுக்கு சொல்லுகிறோம். The Lord's depth we are teaching you. தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு அதிகாரம் கொண்டு வர போகிறது. The word of God is going to bring you authority. இந்த வார்த்தை தான் தெய்வம். This word of God is இந்த வார்த்தை அதிகாரம் உள்ளது. This word has got authority. இயேசு இந்த உலகில் இருந்த பொழுது, The Lord as he was in the world, அவர் பிரசங்கித்த பொழுது, when he preached, அவர் வார்த்தையை குறித்து வேதம் சொல்கிறது. the word of God says that அவர் வார்த்தை அதிகாரம் உடையதா இருந்தது. the word was so powerful and authority. ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு சொன்னார்கள். People are wondering and saying, அதிகாரம் உடையவராய் பேசுகிறார். so he speaks with authority. இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? Who has given this authority? இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? Who gave this authority? சாதாரண வேத புத்தகம். It is an ordinary word of சாதாரண God. புத்தக சுருள். It's a book, a scroll. நம்முடைய ஆலயங்களில் சிஎஸ்சி ஆலயங்களில் போனா வேத பாடம் 1, வேத பாடம் 2, வேத பாடம் 3 வாசிக்க கேட்போம். Even in the CC church we can see that the Bible study 1 and 2 and 3. சபையாரில் யார் ஒருத்தர் கரத்தில் போதகர் கொடுத்து வாசிக்க சொல்லுவார். Somebody will hold the word of God and he will begin to read that. அந்த நாள் இயேசு அந்த ஆலயத்துக்கு போயிருந்தார். And that day also Jesus went to the temple. வேத பாடம் 1 ஒருத்தர் வாசிப்பார். Someone read that word of God. வேத பாடம் 2 இன்னொருத்தர் வாசித்திருப்பார். The lesson that's 2 someone else read. வேத பாடம் 3 இயேசு எடுத்து வாசித்தார். The third one Jesus took the scroll. அது ஏசாயா 42 1 2 3 4 வசனங்கள். That was Isaiah 42 chapter 1 2 3. கர்த்தருடைய ஆவியானவர் என் மீது இருக்கிறார். The spirit of the Lord is upon me. அவர் கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும், He sets the people, those who are bound, இருளில் இருக்கிறவர்கள் வெளிச்சத்தில் கொண்டு to வரவும், bring the people into the light, those who are in darkness. நொறுங்குண்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும், The people those who are broken to preach the gospel. என்னை அபிஷேகம் பண்ணினார். The Lord has anointed me. சொல்லி முடித்து, The word he finished. வாசித்து முடித்து, He read and finished. புத்தகச் சுருளை சுருட்டி, He rolled that scroll பணிவிட காரணத்தில் கொடுத்துவிட்டு, and gave it to the servant. இயேசு போய் தன் சிங்காசன தன்னுடைய சீட்டிலே அமர்ந்தார். That Jesus went and sit in his place. சபையில் இருந்த அத்தனை பேருடைய கண்களை இயேசுவை திரும்பி பார்த்தன. All the people in the congregation lifted up their towards Jesus. இதுக்கு முன்னாடி 2 பேர் பைபிள் வேத பாடம் வாசிச்சாங்க. Earlier 2 persons read the verses. யாரையும் திரும்பி பார்க்கல. People didn't wait and looked up. மூணாவது ஒருத்தர் வந்து வாசிச்சாருங்க. The third one read. அவர் எல்லா கண்களும் திரும்பி பார்த்தது. All the eyes lifted up. காரணம் என்ன? You know what is the reason? தேவனுடைய அதிகாரம் பெற்றவன். That's the authority of the Lord Jesus. எத்தனையோ பேர் இந்த வேதத்தை பேசலாம். That many people can speak the word of God. பிரசங்கத்தை பண்ணலாம். They may preach. வசனத்தை பிரசங்கம் பண்ணலாம். They may teach the word of God. கர்த்தருடைய தேவனுடைய ஜனத்தினுடைய இதயம் அதிகாரம் பெற்றவரிடத்தில் திரும்புகிறது. But the one who has got authority from God, the hearts of the people will turn towards that man. அதிகாரம் பெற்றவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைக்கு அவருடைய இதயம் அப்படி ஜனங்களுடைய இதயம் திரும்புகிறது. The word proceed from the mouth of a man who has got authority. Your heart will turn towards him. சத்தமா பேசினாலும் மெதுவா பேசினாலும், Let it be louder or slowly. ஓடி ஆடி பேசினாலும், என்னை போல் நின்ற இடத்திலேயே சிலையை போல பொம்மையை போல நின்று பேசினாலும், Even I walk here and there or I stand in the place, stand still and you will listen to the word. பேசுகிற வார்த்தை அதிகாரம் பெற்ற மனிதனுடைய வார்த்தை. Because the word is from the man who has got authority from God. அப்படி இருக்கும் பட்சத்தில் In that way, கட்டவும் இடிக்கவும் அதிகாரம் பெற்றது. that
that we has got authority to build and destroy in the name of Jesus. இந்தியா என்ற ஒரு தேசம், This is in India. அது தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலம், It's a Tamil Nadu is a state. மதுரை என்ற ஒரு மாவட்டம், In Madurai district we are here. மதுரை பட்டணம் என்ற ஒரு இடம், In the city Madurai. அதிலே விளாங்குடி என்ற ஒரு வில்லேஜ், It's in a Vilangudi is a village. அதிலே சமாதான நகர் என்ற ஒரு இடம், There's a Samadhana Nagar. It's a அதிலே place. இயேசுமரவர் என்ற ஊழியம், There's a Jesus Never Forgets அங்க ministry. டென்சிங் டானியல் என்ற ஒரு இதோ ஒரு ஒட்டடை குச்சி, ஒரு எலும்பு துண்டு, On Dancing Daniel is a piece of bone is there. 2 ஸ்டெப்ஸ் ஏறனாலும் ஒருத்தன் கையை பிடிச்சி ஏத்தி விடணும். He has to hold his hands and help him to climb up the steps. இவன் பேசுறத கேட்க எத்தனை பேர் ஓடி வராங்க? So many people are coming here to listen to the word of வேடிக்கையா God. இல்ல? Is it not fun? அங்கதாங்க இருக்கு சீக்ரெட். You know that is the secret. இந்த எலும்பு துண்டுக்குள் தேவன் தம்முடைய வல்லமையை வைத்திருக்கிறார். That's the power and authority of God is manifested ஒரு into அல்லேலூயா the சொல்லுங்களேன். bones. தீர்க்கதரிசியின் எலும்புகளின் மேல் பட்ட பிணம் உடனே உயிரோடு எழும்புதான். The dead body rose, you know, it's touched the bones of the prophet. ஒரு செத்து போன இளைஞனுடைய பிணத்தை ஒரு தீர்க்கதரிசி எலும்பு துண்டு மேல் போட்டார்கள். The people are carrying the dead young man's body, they put it on the அந்த bones of the prophet. தீர்க்கதரிசியின் பேர் என்ன? You know what is the name of that prophet? சத்தமா? எலிசாவுடைய பிணத்தின் மேல் எலும்பு துண்டு மேல் அந்த இளைஞனுடைய பிணம் விழுந்தது. The dead body fall upon the bone piece of the Elijah. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எலிசா செத்து போய் எலும்பா கிடந்தாரோ தெரியாது. You know how many years before Elijah dead and lying over அந்த there? எலும்புல பட்ட உடனே அந்த பிணம் உயிரோடு See, the எழும்பியது. dead body touched the bone, the dead body rised alive. Man is man, God is God. See, man is man and God is God. மனிதன் மனிதனே, தேவன் தேவனே. தேவனுடைய மனிதன் என்பவன் வேறு. The man of God is different. சுய அறிவை நம்பி நிற்கிற மனிதன் என்பது The வேறு. one who trusts his own intellect is different. அழைப்பு பெற்றவன் வேறு. The one who has called is separated, different. அதிகாரம் பெற்றவன் வேறு. The one who has got authority is different. ஊழியத்தை வேலையாய் செய்கிறவன் வேறு. There are some people who works as a நீங்கள் ministry. அதிகாரம் பெற்றவர்களாய் மாறுங்கள். I want you to change. The என்ன people who has got அதிகாரம்? authority. You know what is the authority? என்ன அதிகாரம்? You know what is the authority? பிடுங்கவும் கட்டவும் நாட்டவும் இடிக்கவும் உள்ள To அதிகாரம். pluck and plant and build and destroy the authority. சகல சத்ருவின் வல்லமையை மேற்கொள்ளும் அதிகாரம். To overcome all the powers of the enemy. இன்றைக்கு Today தேவன் அதை கொடுக்கிறார். the Lord is giving you that authority. ഇന്ന് പകൽ പൊഴുത് നിന്നെ ദേവൻ ശക്തമാക്കാൻ പോകുന്നു. Today you will be strengthened with that authority today. ആത്മബലങ്ങൾ in the gift and fruits കൊടുக்க പോകുന്നു. You will have that authority to build and destroy. ഭയപ്പെടേണ്ട. Do not fear. നിന്റെ ദുഃഖത്തിനേക്കാളും രോഗത്തിനേക്കാളും പ്രതിസന്ധിയേക്കാളും പ്രതികൂലത്തിനേക്കാളും ദൈവത്തിന്റെ അധികാരം, ദൈവത്തിന്റെ ശക്തി, ദൈവത്തിന്റെ വാഗ്ദാനം വലുതാണ്. Expecting any other things of benefits and blessings in your life, today you will have that authority of God in your life. இந்த மாதத்தில் உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பார். This month the Lord is making you as a signet ring. புறப்பட்டு செல்லுங்கள். Now you leave now. உங்கள் வியாபாரத்தை தைரியத்தோடு தொடங்குங்கள். With the courage and boldness begin your business. உங்களுடைய பிசினஸை தைரியத்தோடு தொடங்குங்கள். You begin your business today with the உங்களுடைய boldness. குடும்ப வாழ்க்கையை தைரியத்தோடு தொடங்குங்கள். Begin your life with the boldness and hope. உங்கள் வேலையை தைரியத்தோடு தொடங்குங்கள். Start your work with the courage. உங்கள் படிப்பை பரீட்சை தைரியத்தோடு எழுதுங்கள். Begin your exam and your study with the boldness and hope. ஜெயம் வரும். The victory will come. காரணம் நீங்கள் அதிகாரம் பெற்றவர்கள். You know, because you are having the authority. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்ரு மிதிக்கும் அதிகாரம். Every enemies will be trampled down at your feet. That is the authority God has given you. மந்திரம் வச்சிட்டான் பிரதர். Though they have kept the, you know, the mediums மாயம் வச்சிட்டான் பிரதர். witchcraft and all that. அது வச்சிட்டான் பிரதர். They are doing, you know, evil second swing. வச்சது உண்மைதானுங்க. It is true they have done it. அவன் மந்திரம் வச்சது உண்மைதானுங்க. Yes, they have done witchcraft against you. மாயம் வச்சது உண்மைதானுங்க. They kept all kind of mediums. பிலிசுனியம் வச்சது உண்மைதானுங்க. Evil works and every kind of நான் things. உங்ககிட்ட கேக்குறேன். Now I want to ask you. அவனுக்கு வல்லமை இருக்குதுங்க. Do you think that he is having power? அது உண்மைதானுங்க. He is also having power. அவன்னா யாரு? You know who is he? அவன்னா யாரு? அவனுக்கு வல்லமை இருக்குது உண்மைதானுங்க. He is having power. நான் சொல்றேன் அவனுக்கு வல்லமை இருக்குதுனா He is having power. நம்ம ஆண்டவருக்கு But for our God, சர்வ வல்லமை இருக்கிறது. He is God of Almighty God. He is Almighty He is God. Almighty God. அது சத்துருவின் சகல வல்லமையும் மிதிக்க அதிகாரம். That's the authority given to you to overcome all the powers of the enemy. சகல வல்லமையும் மிதிக்க To அதிகாரம். overcome all the powers of the enemy. ஜெபியுங்கள். Pray. விசுவாசியுங்கள்.
Believe. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. You are not ordinary people. கர்த்தருடைய அதிகாரம் பெற்றவர்கள். You are the one who has got authority of the Lord. வாக்க சோம்பலாங்கியாக சோம்பேறியா இருக்கலாம். You will be seem to be like in a weaker vessel. நீங்கள் சோம்பேறியாக இருக்கலாம், சோம்பலாங்கியா இருக்கலாம். You may be weak and a dull vessel, you know. எனக்கு விசுவாசம் அவ்வளவு இல்லையே பிரதர். You may say that I do not have so much faith. எனக்கு விசுவாசம் வேண்டாங்க. See, you don't need to have faith. விசுவாசத்தை துவக்கி விட ஒருத்தர் இருக்கிறார். There is a God who begin the faith in your விசுவாசத்தை life. முடிக்கிற ஒருத்தர் The இருக்கிறார். one who finishes the faith. அவருக்கு பேர் இருக்குது. You know what's his name? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. The Lord God Jesus வேதம் Christ. சொல்கிறது. The words தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து விசுவாசிக்கிறவனே அன்றி the one who believes on the Son of God, இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? who will overcome the world. கையை தட்டுங்களேன். Clap your hands and ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. F minor மேஜர் பாத்து. நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்காக முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. எனக்காக முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நான் எம்மத்திரம் ஒரு முருளாய் எண்ணுவதற்கு நான் எம்மத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கின்றே, நிமிஷம் தோறும் விசாரித்து மகிழ்கின்றே. காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கின்றே, நிமிஷம் தோறும் விசாரித்து மகிழ்கின்றே. உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். சொல்லு மகளே, உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதே. சொல்லுவாங்களே, அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. புடமிட்டால் பசும் பொன்னாக துலங்கிடுவே. புடமிட்டால் பசும்
உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தரைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. என்னுள்ளம் ஏங்குதையா, எப்போது வருவீரையா. என்னுள்ளம் ஏங்குதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. முதலாவது அதிகாரம், First of all, the authority. இரண்டாவது ஆளுகை. Second, the ruling. முதல்ல அதாரிட்டி, ரெண்டாவது ரூலிங். First the authority, second the ruling. அதிகாரம் கொடுத்து ஆர்டர் வாங்கணும்னா டியூட்டில ஜாயின் பண்றதுக்கு ஒரு நாள் இருக்குல்ல. See, we should receive the authority and then to join on the duty. முந்தா நாள் திருமதி சோனியா காந்தி அவர்கள் மாநிலங்கள் அவையின் உறுப்பினராக பதவி ஏற்றுக்கொண்டார்கள். You know, that day before yesterday, the Sonia Gandhi, Mrs. Sonia Gandhi has accepted the ராஜஸ்தானிலிருந்து அவர்கள் மாநிலவங்க அவை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார். as a MP from the Rajasthan, she has accepted that. ஆனா எலெக்ஷன் என்னைக்கு முடிஞ்சு தெரியுமா? போன மாசமே முடிஞ்சிருச்சு. You know, when was that election held? It was in the last month. பதவி ஏற்றது முந்தா நாள். You know, when she accepted that position, that yesterday, day before yesterday. ஆர்டர் வந்துருச்சு சார். See, the order has come. அதிகாரம் கொடுத்துட்டார் சார். The authority has been given. என்னைக்கு டியூட்டில ஜாயின் பண்ண போறீங்க? You know, when to join on the duty? 1ஆம் தேதி ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க சார். The first month, the first date they have to join. அந்த ஃபைல்ல போய் சைன் பண்ணாதான் உங்க அதிகாரம் ஆளுகையாய் மாறும். The day you join on your duty and you accept it with a signature, then the authority can be used. இயேசுவை தேவன் கற்பத்திலே தெரிந்து கொண்டார், பரிசுத்தாவினால் பிறந்தார். So the Lord Jesus Christ, born of the Holy Spirit, he has been chosen and separated. 30 வருஷம் என்ன செஞ்சார் ஏது செஞ்சார் என்று எழுதப்படவில்லை. அவர் பெற்றோருக்கு அடங்கி இருந்தார் மட்டும் ஒரு வசனத்தை He was obedient to the parents for all the 30 years. There is nothing else is written in the word of God. 30 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஆர்டர் வாங்கிட்டார். You know, before 30 years he has got that authority. ஆனா டியூட்டி ஜாயின் பண்றார் 30 இயர்ஸ்க்கு பின்னாடி. You know, after 30 years he joined on his duty mission. இப்ப அந்த அதிகாரம் ஆர்டர்ல ஆண்டவர் சைன் டியூட்டி ஜாயின்க்கு அங்க போய் இருக்கிற அதாரிட்டிட்ட ஒரு சைன் வாங்கணும் இல்லையா? Now he has joined with that he has to go and get a signature from that authority. எப்ப சிக்னேச்சர்ல பிதா சைன் பண்ணார்?
When God the Father signed in that authority, 30வது வயதிலே யோர்தான் நதியிலே இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகளால் Hallelujah. ஞானஸ்நானம் பெற்று கரை in ஏறினார். the 30th year, Jesus Christ went into the Jordan River. He was baptized and he came to the bank. அப்பொழுது வானத்திலிருந்து அசிரீரி உண்டாயிற்று. So there is a sound voice come from the இவர் என் heaven. நேசகுமாரன், He is my beloved இவரில் நான் son. பிரியமாயிருக்கிறேன். I am delighted in him. அப்ளிகேஷன் ஃபார்ம்ல சைன் பண்ணிட்டார். The Lord God the Father has signed in his application. இப்ப ஆண்டவர் சைன் பண்ண ஒரு அதிகாரமுள்ள ஆளுகைக்கு வந்திருக்கிறார். Now he has come to the ruling power with that authority which is signed by the God the Father. அப்போஸ்தலர் 10:38 சொல்கிறது. In Acts 10:38 it says, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அளவற்ற நிரப்பினார். the Holy Spirit has been filled upon him, immeasurable upon the Lord Jesus எனவே Christ. நன்மை செய்கிறாகவும் பிசாசினால் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறார் சுத்தி திரிந்தார். So he has been walking on the villages to set the people of the healing the people and the people those who are possessed by the demonic spirits. அவருக்கு ஒரு அதிகாரம் கொடுத்தார். You know, God has given us an authority. அப்புறம் ஆளுகையும் கொடுத்துட்டார். He has given the ruling also. எல்லா சத்துருனை ஆண்டு கொள்ளலாம். To overcome all the enemy's power. அவன் எல்லாம் உன் காலுக்கு கீழலாம். So they are all under your feet now. புறப்பட்டு செல் என்றார். Now you go now. ஒரு அல்லேலூயா. Let's say hallelujah. பரிசுத்த ஆவியின் புறாவின் ரூபம் எடுத்து அவர் மேல வந்து தங்கினார். The Holy Spirit came and manifested upon him like a beach. சரி, ஆளுகை எதற்கு கொடுத்தார்? Now what for the God has given the ruling? அதிகாரம் கொடுத்தார், இடிக்கவும் கட்டவும் நாட்டவும். So he has given authority to plant, build and destroy. ஆனா ஆளுகை எதற்கு? You know what for he has given ruling power? உலகம் மாமிசம் பிசாசை ஆளுவதற்கு. To overcome the world and flesh and the demon. உலகம் மாமிசம் பிசாசை ஆளுவதற்கு. To overcome the world, flesh and demon. அதை அவர் ஆண்டு கொண்டார். So that's how God has ruled over it. எல்லாம் அவர் காலின் கீழ தான் இருந்துச்சு. Everything is under his feet. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Let's say hallelujah. எபேசியர் 6:11-12 சொல்லுகிறது. Ephesians 6:10-12 says 11-12 says 6:11 பிசாசின் தந்திரமான கிரியைகளை ஜெயிக்க திராணி உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு நீங்கள் தேவனுடைய சர்வாத வர்க்கத்தை தரித்துக் to கொள்ளுங்கள். stand against the evil wicked schemes of the Satan. You put on the full armor of God. மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. Our warfare is not against the flesh and blood. துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு பிரபஞ்சத்தில் பொல்லாத அந்தகார லோகாதிபதி உங்களுக்கு போராட்டம். Powers of darkness and principalities and authorities, we have war against that. அதை ஜெயிப்பதற்கு நீங்கள் சர்வாத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். To overcome that, you put on the full armor of God. யோவான் 16:33 இயேசு சொன்னார். John 16:33 the Lord said, உலகில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. there is trouble for you in the world. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். But be bold. இயேசு கிறிஸ்துவாகிய நான் உலகத்தை ஜெயித்து விட்டேன். And the Lord Jesus Christ overcome the world. முதலாவது அதிகாரம். First of all, the authority. இரண்டாவது ஆளுகை. Second, the ruling. பிசாசின் மீது ஆளுகை. There's a ruling over the demons. இந்த மாமிசத்தின் மீது ஆளுகை. Ruling over the flesh. இந்த உலகத்தின் மீது ஆளுகை. Ruling over this world. கர்த்தர் நமக்கு அதை சம்பாதித்து வைத்திருக்கிறார். The Lord has earned that power for எத்தனை us. சந்தோஷம். You know what joyful it is. இந்த உலகத்தை நம்மை நாமே ஆளுகிறோம். Now here the world that we are ruling ourselves. 1000 வருட அரசாட்சியில் இந்த பூமியை ஆளுவோம். In this millennium that we will be ruling this earth. புதிய வானம் புதிய பூமியிலே தேவதூதர்களை ஆளுவோம். A new heaven and new earth that will be ruling over the angels. நம்முடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. There is an eternal kingdom, endless kingdom. அவர் என்றென்றும் ராஜாவானால் He is the king for ever and ever. நாமும் என்றென்றைக்கு ராஜகுமாரத்திகளும் And we are his princess and prince for ever and ever in his kingdom. Hallelujah. 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 இந்த உலகம் மாமிசம் பிசாசின் மீது ஆளுகை. The world, the ruling over the world, flesh and demons. கடைசியாக ஊழியத்தின் மீது ஆளுகை. Finally, the ruling authority in the ministry. இந்த ஊழியத்தின் மீது அதிகாரம். The authority over the ministry. வேதம் என்ன சொல்லுகிறது? You know what is the word of God says? ஆண்டவர் ஊழியத்தில் நமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். The Lord God has given us authority in the இந்த ministry. அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணிட கூடாது. We should not misuse this எத்தனை பேர் authority. தன்னுடைய இஷ்டத்துக்கு பயன்படுத்தி ஒன்றுமில்லாமல் போயிருக்கிறார்கள். Many people use this authority in a wrong way and they become useless in their life. ஊழியம் செய்து முடிந்த உடனே ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார். So for every work and ministry serving you did finish it. நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள். We are unworthy servants of God. பிதாவே உம்முடைய சித்தத்தை மட்டும் செய்தோம். We have done only your will, Lord. நீ செய்யச் சொன்னதை செய்தோம். What you have told us to say, do that we have done. 40 வருடம் நீங்கள் வந்தவர்கள் என்னை பார்த்திருக்கலாம், பழைய ஆட்கள். The people those who see me for all the 40 years. ஜெபித்து முடித்த உடனே நான் முழங்காலில் நெற்றியை தரையில் வைத்து ஒரு ஜெபம் பண்ணுவேன். After the prayers I bow down, kneel down, fell face down to the ground. அந்த காலத்துல அதுக்கு ஒரு கமாண்ட் பண்ணான். In those days the people used to criticize me. பூமாதேவியை கும்பிடுறேன்.
This man is worshipping this earthly god. என்ன like. தேவியை கும்பிடுறானா? So they said that Puma Devi like. எந்த தேவியும் நான் வலது பக்கம் இடது பக்கம் வச்சுக்கலங்க. ஒரு தேவி நிற்கவும் முடியாது. No Devi on my left and right. இந்த தேவி தான் நிக்குமா? ஏது Hallelujah. 10 வயசுல இருந்து என்ன உயிரை வாங்குது. இதாவது பூமா தேவியை கும்பிடுறானா இங்க. They said that I am worshipping the அப்ப Lord of ஹார்ட்ல the earth. ஆபரேஷன் நடந்து ஆஞ்சியோபிளாஸ்ட் பண்ண ஸ்டண்ட் வச்சதுல இருந்து தான் நான் கீழே குனிஞ்சு நிலத்தை குனிஞ்சு நான் கும்பிடுறது இல்ல. Said that time, there's a surgery was done நான் in my பூமா heart. தேவியை கும்பிடுறது இல்லைங்க. I didn't worship the earthly gods. ஆண்டவரே தகுதியற்ற இந்த மண்ணை இவ்வளவு நேரம் பயன்படுத்தினீங்களா? Lord, I am an unworthy person, Lord, a dust and soil. You used to be, என்னால Lord. ஒண்ணும் இல்ல சாமி. That's not of my strength, Lord. கர்த்தருக்கே துதி கனம் மகிமை. The praise and honor and glory belongs to the Lord. பரிசுத்த ஆவியாகிய தெய்வமே, Oh, the Spirit of God, Holy உங்களுக்கே Spirit. மகிமை அப்பா. All the glory belongs to you, Lord. அப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். That's how I used to pray. ஒரு வார்த்தையின் சுய வார்த்தை இல்லை. None of my word for my இதுவரை personal நான் appreciation. பேசினதில்லை. I have not spoken. பேச போறதும் இல்லை. And I will not speak also. கர்த்தர் சொல்லாதே சொன்னதும் இல்லை, சொல்ல போறதும் இல்லை. I didn't speak anything what God has not என்னைய told me, and I will அடிச்சிட்டு never tell that also. இந்த ஹவுஸ் ஆஃப் பிளஸிங் கூட 10 கோடி ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லுனா சொல்ல மாட்டேன். Even if though for the house of blessing, if you say that, tell them to பணமும் give வேண்டாம் 10 crore. மண்ணாங்கட்டி வேண்டாம், ஓடி போயிரு. See, I do not want my money, want your money, and you go. கர்த்தர் சொன்னதை தான் சொல்லுவேன். What the Lord has told me, I have said that. ஆண்டவர் சொல்லாத இதுவரை சொன்னதில்லை. See, I have not spoken anything what அதுல God has நிறைய not told பகையை me. சம்பாதிச்சிருக்கிறேன். No, I have earned a lot of enmity because அந்த of that. அந்த வார்த்தைகளை என்னை வளைத்து பேச சொல்லி இருக்கிறார்கள். Even the people have told me to twist that word and மாத்தி speak. சொல்ல சொல்லி இருக்கிறார்கள். To speak, very soft word and gentle ஒன்று word. போட்டாலும் சொல்ல மாட்டேன். No, if you kill me also, I will not change the word அவர் of God. சொல்வதை மட்டும் தான் சொல்லி இருக்கிறார். What the Lord say, ஒரு so அல்லேலூயா. I will speak. ஹalleluya. Hallelujah. என்னை ஊழியத்தில் அவர் கொடுத்த அதிகாரம் இது. Because that is the authority எனவே God has given to me. சொன்னது புள்ளி கூட மாறாமல் நடக்கிறது. So not even a scar link also it will not ஒரு change. வள்ளி Surely எங்கிலும் it புள்ளி will எங்கிலும் be. மாறத்தில்லை. Even a small handling also it will not change. ஆண்டவருடைய வார்த்தையை தான் இதுவரை நான் So பேசியிருக்கிறேன். far I have spoken only the word of God. என்னுடைய அளவுகோலை நான் ஒரு நாள் மிஞ்சினதில்லை. I never go ahead of my measurement. என் மெஷர்மென்ட் என்னன்னு எனக்கு தெரியும். I know what is my limit and my கர்த்தர் measurement. என்ன எதற்காக என்னை பயன்படுத்தினார் மட்டும் எனக்கு தெரியும். Only I know that what God has used me. அந்த அளவிலே நின்று கொண்டேன். With that limit only I will stand. அதற்கு மிஞ்சி உனையும் நான் செய்வதில்லை. I will not go ahead of நான் him. பலவீனமான மனுஷன். I am a weaker vessel. சாதாரண ஒரு மனுஷன். I am an ordinary person. வீட்டில் வந்தீங்கன்னா 5 வயசு குழந்தை என் பேத்தியோடு கொஞ்சம் கொலாவி விளையாடி If கொண்டிருப்பேன். you come my home, that I will be play with my small என் பேத்தி granddaughter. ஸ்டெபியோடு விளையாடுவேன். With my study I will be என் playing. பேத்தி ஜுவான்டலின் கூட ஞங்கமுச்சா கச்சாமுச்சான்னு பேசி With விளையாடுவேன். John Till also I will be playing. என் பேரன் காட்சனே வேற வார்த்தை சொல்லி கூப்பிடுவேன். With God's and I will call him on different name. அவன் கொஞ்சம் சின்ன வயசா இருக்கட்டி ஒண்ணும் அது கண்டுக்கல. When he was little, he doesn't bother about it. 9th வந்த உடனே ஒருத்தர் என்னை கூப்பிட்டான். Then when he comes in the 9th standard, he called me Tata. தாத்தா கிராண்ட்பா, He said, Grandpa, Tata. ப்ளீஸ் தாத்தா, ஆட்கள் முன்னாடி மட்டும் அந்த பேரை சொல்லி கூப்பிடாதீங்க. So before the people, don't use that name and call me. தனியா கூப்பிடுங்க தாத்தா. See, when we are alone, you can call me in that name. அப்படின்னு சொன்னான். Then he told me that நீங்க way. என்னைய பாத்தீங்கன்னா அவளுக்கு பேர் ஜுவாண்டிலி, நான் கூப்பிடுறது சக்கடி அப்படின்னு கூப்பிடுவேன். See, she is Joantlini, I used to call her Chakadi. ஸ்டெபியா தாத்தா எப்படி கூப்பிடுவேன்? ஸ்டெபி எப்படி கூப்பிடுவேன் உன்னைய? சொல்லு பார்க்கலாம். அப்ப கவனிக்கவே இல்லையா நீ? 1 2னா சொல்லிரும். 1 2னா சொல்லிரும். செல்லக்குட்டி அப்படின்னு கூப்பிடுவேன். அவளை சக்கடிம்பேன், அவளை செல்லக்குட்டிம்பேன். இவனை வேற மாதிரி சொல்லுவேன். It's a different name I used to call Godson. அவனை குட்டா அப்படின்னு கூப்பிடுவேன். I used to call Abhi Kutta. அவன் பேரு குட்டன், அவன் பேரு அபிஷேக், அவனை குட்டா அப்படின்னு கூப்பிடுவேன். I used to call him Kuttan and all. என் மருமகன் இம்மானுவேல வேலு அப்படிம்பேன். Oh my God. And then son-in-law வேல் Emmanuel. அப்படிம்பேன். Yeah. அவன் மாமா அப்படிமா. எனக்கு அதுல ஒரு சந்தோஷம். So there's joy in calling them in different names. சாதாரண ஒரு மனுஷன். See, ordinary person. சாதாரண ஒரு மனுஷன். An ordinary person. நீங்க என்ன கேம்பஸ்ல வெளிய பாத்தீங்கன்னா யார் டென்சிங் நல்னே தெரியாது. If you come and see here or in outside, you will not be சாதாரண able to விளையாண்டுக்கிட்டு identify. பேசிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருப்பேன். I'll be talking and playing over here in this எனக்கு place. தெரியும் என்னை பயன்படுத்துற இன்னார் என்று. I know that who is using me. என் அழைப்பை நன்றாக அறிந்திருக்கிறேன். I know my measurement. எனக்கு அதிகாரம் கொடுத்தவரை நன்றாக அறிந்திருக்கிறேன். I know the Lord who has given me authority. என் ஆளுகை இந்த
லிமிட் தான் அப்படின்னு எனக்கு தெரியும். I know the limit of my ruling. கைகளை தட்டி Glorify என் God. ஊழியம் எப்படி என்பது எனக்கு தெரியும். I knew what is kind of ministry my சகல God has அதிகாரம் given. கர்த்தர் கையில் கொடுத்தார். Yes, God has given all the authority. யார் முன்னாடி நான் தாழ்ந்து நின்னதில்லை. I never bowed before anybody. ஒத்த பேண்ட் ஒத்த சட்டை போட்டிருக்கும் போது கூட நான் சொல்ல I am servant of Almighty God. Even ஒரு பேண்ட் ஷீட் போட்டிருக்கும் கூட நான் கர்த்தருடைய பாதத்தில் மாத்திரம் சரணடைவேன் என்று ஒப்பு கொடுத்தது உண்டு. நான் எப்போ சொல்லேன் நான் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வேலைக்காரன். Even now I am the servant of the Almighty God. நானும் சொல்வேன் 30-40 வருஷங்கள் 35 வருடங்கள் என் வாயாய் விளங்குற தம்பி சாஜி புத்தலத்து அவர் காலேஜில் ஒர்க் பண்றார். என் மகள் சூர்யாவும் ஒர்க் பண்றா. எனக்கு 35 வருஷத்துக்கு மேல அவர் தான் டிரான்ஸ்லேட்டர். Even 30-35 years in the ministry, here my brother Soji is here, family is கொஞ்சம் here. எளிமையா இல்லைங்க He Saji, used to please. translate for me in the அப்படியே ministry. அந்த பக்கம் திரும்பி ஒரு விஷ் பண்ணுங்க எல்லாத்துக்கும். அவர் தான் ஒரு கை தட்டு கொடுங்களேன். Clap. அவர் for மலையாள Soji. மனோரமால வேலை பார்த்தா நிறைய படிச்சிருக்காரு. அவருக்கு ஒய்ஃபும் பெரிய வேலை இருக்குது, அது வேலை இருக்குது. எனக்கு 35 வருஷம் டிரான்ஸ்லேட்டர். நான் பரமசிவன் மகன், அவர் ராமன் நாயருடைய மகன். He is கையை son of தட்டுங்களேன். Raman Nair and he is translating for me. I am son of Paramasivam, I am here. அப்ப அவரை பார்த்தீங்கன்னா என் சுண்டுவல்ல தண்டி தான் இருந்தார். He was also, very thin line like weak. என் மக சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது என்னையும் விட பெரிய ஆளா So வந்துட்டார். when he got married to Surya, now he has become, stouter than me. நான் கூட இப்படி தான் சொரியிறேன். Now I have scratched my stomach like this. அவர் இப்படி சொரிகிறார். Now he stretched out his hands and he is scratching like this. அந்த காலத்துல சிரிக்க வைக்கிறதுக்கு பெரும்பாடு படுவேன் நான். That day, those days that I used to struggle to make the people to laugh. அப்படியே தான். I used to be, very stubborn. One day Moses walked with Jesus. அப்படினா ஒரு திவசம் மோசே கர்த்தாவோடொപ്പം நடந்து அப்படிம்பாரு. So the Moses was walking with the Lord and that's how he used to translate. ராபர்ட் பேசுறது மாதிரியே இருக்கும். It would be exactly like, robotic machine speaks. அதுக்கு அப்புறம் மாறினார் பாருங்க, என்னைய சிரிக்க வைக்கிறாருங்க. Then he becomes such a person, he makes me to laugh and அப்ப enjoy. தேவன் ஒரு மனிதனை பயன்படுத்தும் பொழுது When the Lord began to use a man, நாங்கள் பலத்தின் மேல் வர்ணம் அடைகிறோம். then we get the power upon power, கைகளை grace upon தட்டி grace. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Oh, let's say thanks to the ஆண்டவர் Lord. உங்களுக்கு அதிகாரம் The கொடுத்திருக்கிறார். Lord has given you authority. நாங்கள் சாதாரணமானவர்கள். We are all ordinary people. கர்த்தர் தான் எங்களை பயன்படுத்துகிறார். The Lord is using us. நீங்கள் சாதாரணமானவர்கள். You are all ordinary people. கர்த்தர் உங்களையும் பயன்படுத்த The போகிறார். Lord is going to use you also. அதிகாரம் கொடுப்பார். The Lord will give you authority. ஆளுகை கொடுப்பார். Give you the ruling. எதிலே ஆளுகை? In which உலகம் you மாமிசம் பிசாசு. rule over the world and மூன்றாவது flesh and எதிலே demon. ஆளுகை? And thirdly, in which you will rule? ஊழியத்திலே ஆளுகை. In the ministry you will have ஊழியத்திலே ruling power. அதிகாரம். In the ministry there is authority. உங்களுக்கு ஊழியத்தில் அதிகாரம் தருவார். The Lord will give you authority in the ministry. அதிகாரத்தோடு ஊழியத்துக்கு போங்கள். You can go to the ministry with authority. என்றைக்கோ ஒரு நாள் கண்ணை மூடத்தான் போகிறோம். A day that we are going to close our eyes. கர்த்தர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி கண்ணை மூடுவோம். Let us use his authority in this year. கைகளை Then தட்டுங்க. we will finish our அவர் race. கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி கண்ணை Let us மூடுவோம். use his authority now. கர்த்தர் ராஜ்யம் போவோம். Let's get into the kingdom of கர்த்தர் God. உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். May the Lord use you and me. எத்தனை சந்தோஷம், Oh, what a joy. எத்தனை மகிழ்ச்சி. How joyful it is. பரலோக தேவனுடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்க போகிறது. The hand of the God is going to come upon அப்படியே you now. எழும்பி நிற்போமா? Let's stand up. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க The போகிறார். Lord is going to bless you. பரிசுத்தமான தேவன் உங்கள் மத்தியில் வரப்போகிறார். The Holy One of Israel is going to walk in the அதிகாரம் midst of தந்தவர். the powerful God, the எத்தனை God who has got சந்தோஷம். authority. How joyful it எஃப் is. மைனர். உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தீ உடனிருந்து இதுவரை உதவுகின்றே. உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தீ உடனிருந்து இதுவரை உதவுகின்றே. எபினேசரே இதுவரை உதவி செய்தே. நேரே என்னோடு இருக்கின்றே. எபினேசரே இதுவரை உதவி செய்தே. இம்மானுவேலே என்னோடு இருக்கின்றே. அப்பா என்றழைக்க அதிகாரம் தந்தீரே. நாமம் சொல்லி வாழ உத்தரவு தந்தீரே. அப்பா என்றழைக்க அதிகாரம் தந்தீரே. நாமம் சொல்லி வாழ உத்தரவு தந்தீரே.
பாவங்கள் சாபங்கள் போக்கினீரே, பரலோக வாழ்விற்கு முத்திரையிட்டீர். பாவங்கள் போக்கினீரே, பரலோக வாழ்விற்கு முத்திரையிட்டீர். இயேசுவின் நாமத்தினால் வெற்றி தந்தவரே, சாந்தம் உள்ளவரே, சபையின் தலையே நீர். இயேசுவின் நாமத்தினால் வெற்றி தந்தவரே, சாந்தம் உள்ளவரே, சபையின் தலையே நீர். அப்பா என்றழைக்க அதிகாரம் தந்தீரே, உம் நாமம் சொல்லி வாழ உத்தரவு தந்தீரே. தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருந்தீர், ஆழ்வேலில் நடக்கும் போது தேகாமல் காத்தீர். தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருந்தீர், அக்கினியில் நடக்கும் போது தேகாமல் காத்தீர். ஆபத்தில் துணை நீரே, அதிசயம் செய்தவரே, எல்லாம் வல்லவரே, காக்கும் தெய்வம் நீரே. ஆபத்து துணை நீரே, அதிசயம் செய்பவரே, எல்லாம் வல்லவரே, காக்கும் தெய்வம் நீரே. அப்பா என்றழைக்க அதிகாரம் தந்தீரே, உம் நாமம் சொல்லி வாழ உத்தரவு தந்தீரே. போகும் பாதையெல்லாம் அறிந்தவரே, மலைகளெல்லாம் வழியாக்கும் வல்லவரே. நான் போகும் பாதையெல்லாம் அறிந்தவரே, மலைகளெல்லாம் வழியாக்கும் வல்லவரே. சத்திய வழியும் நீரே, சகலமும் படைத்தவரே, புதிய எண்ணெய் அபிஷேகம் என் பாதையில் பொழியச் செய்யும். சத்திய வழி நீரே, சகலமும் படைத்தவரே, புதிய எண்ணெய் அபிஷேகம் என் பாதையில் பொழியச் செய்யும். பா என்றழைக்க அதிகாரம் தந்தீரே, உம் நாமம் சொல்லி வாழ உத்தரவு தந்தீரே. அதிகாரம் தந்தீரே, உம் நாமம் சொல்லி வாழ உத்தரவு தந்தீரே. துதிபலி செலுத்துகிறே, தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, கோடி ஸ்தோத்திரமே. துதிபலி செலுத்துகிறே, தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, கோடி ஸ்தோத்திரமே. துதிபலி செலுத்துகிறேன், தூயவரே உமக்கு எல்லாரும் ஆவியிலே ஆவியிலே கோடி ஸ்தோத்திரமே. மறுபடியும் துதிபலி செலுத்துகிறேன், தூயவரே உமக்கு
கைகளை தட்டு. ஆவில் நிரம்பி, ஆவில் நிரம்பி, 2 நிமிஷம் அப்படியே ஆவில் நிரம்பி. Get spirit, fill in spirit and worship God. Oh, what a mighty presence. Oh, எத்தனை வல்லமையான பிரசன்னம். Hallelujah. தேவனுடைய வல்லமையுள்ள கரம் இறங்கி வந்திருக்கிறது. The mighty hand of God has come upon us. தேவன் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். The Lord is touching you. கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. The glory of the Lord comes upon you right செந்தில் now. குமாரன், Oh, Sendil Kumaran. செந்தில் குமார், Sendil Kumar. தேவன் இழந்த உனக்கு திரும்பி தருகிறார். The Lord is paying you back what you have lost. மகாலட்சுமி, Oh, Mahalakshmi. கர்த்தரின் வயிற்றுப்பையில் இருக்கிற வியாதியை தொட்டு சுகம் கொடுக்கிறார். The Lord is touching your stomach and healing you now. யார் அந்த பூரணம்? Who is that Puranam? பூரணம் உங்கள் மகனுக்காக கண்ணீர் வடிக்க பூரணம். Puranam, you are crying for your son now. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் இன்று பகல் வேளை கட்டுகிறார். In this point, the Lord is going to build up your family. செல்வராணி, Selvarani, உங்கள் வலது கையில் இருக்கிற பிரச்சனையை இயேசு தொட்டு சுகம் கொடுக்கிறார். the trouble in your right hand, the Lord is healing right now. ஒரு நாட்கள் கூட இந்த திறவுகோல் ஜெபத்துக்கு வராத ஒரு குடும்பம் இன்றைக்கு There வந்திருக்கிறது. is a family who has come here for the first time, who have never come ever before. கணவன் மனைவியா வந்திருக்கிறீர்கள். As husband wife, you have come. கடந்த 1 ஆண்டுகள் 4 மாதங்களாக கடன் பாரம், பொருளாதார நெருக்கடி, குடும்பத்தில் சமாதானம் இல்லை. For 1 year and 4 months, you are in the trouble of financial problem and the debts and loans. No peace in the family. 1 ஆண்டு 4 மாதம் For 1 year and 4 months, ஆண்டவர் என் சாபத்தை மாற்றுவாரா என்று வந்திருக்கிறீர்கள். you have come here expecting that the will Lord change the First curse. time அந்த திறவுகோல் ஜெபத்துக்கு வந்திருக்கீங்க. Now you have come for the first time to this கர்த்தர் prayer. இன்று உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Today the Lord wants to bless you. விரும்பினால் என் அருகில் வாருங்கள். If you are willing, come here. கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஆசீர்வதிக்க The போகிறது. Lord's hand is going to bless you. 1 ஆண்டு 4 மாதமாய் போராடி கொண்டிருக்கிறீர்கள். For struggling for 1 year and 4 months, முதல் முறையாக இந்த திறவுகோல் ஜெபத்துக்கு வந்திருக்கிறீர்கள். you have come here for the first time to this prayer. பக்கத்திற்கு சொல்லி அழைத்து கொண்டு வாருங்கள். If anybody is close by, please ஃபர்ஸ்ட் bring டைம் it. வந்திருக்க கணவன் மனைவியா வந்திருக்கீங்க. கர்த்தருடைய கரம் இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்கிறது. The husband wife, you have come here for the first time. 1 ஆண்டு 4 மாதமாய் போராடி For கொண்டிருக்கிறீர்கள். 1 year and 4 months you have been struggling. இயேசு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். The Lord wants to bless you. என் அருகில் வர முதல் 3 பேருக்கு நான் ஜெபிக்க போகிறேன். Now I am going to pray for the people those who யார் come. வரீங்க? The first 3 who கர்த்தருடைய come. கரம் கூட வருகிறது. ஜீசஸ் நேம். Praise God. ஃபர்ஸ்ட் டைமா? என் அன்பு மகளே, Dear daughter, இயேசு என் பெயரை அழைத்து விட மாட்டான் என்று ஏங்கிக் கொண்டு நின்றீர்கள். you are standing here, there will not கர்த்தருடைய Jesus call my name. 2 மாதம் 14 நாட்களாக For 2 months and 14 days, சமாதானத்தை இழந்து வாழ்வு கசந்து you lost your peace and you are living in bitterness. உடைந்த இருதயத்தோடு இந்த கூட்டத்துக்கு With a வந்திருக்கிறார். broken heart you are here. கடந்த 2 நாட்கள் உனக்கு நித்திரை இல்லை. For 2 days that you didn't sleep. ஒரு நிம்மதியா ஒரு நிமிஷம் நிக்க முடியல You பிரதர். are not able to be in peace for even a single minute. 2 காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்க. For 2 things that you are ஒன்று, praying. இழந்ததை கர்த்தர் எனக்கு தருவாரா? Number 1, will the Lord restore what I have உடைந்த lost? வாழ்வை கர்த்தர் கட்டுவாரா? Will Jesus build my family? மறுபடியும் என் சுக வாழ்வு துளிர்க்குமா? Will my life will spread சரீரத்தில் out? இருக்கிற பலவீனத்தை கர்த்தர் பிடுங்குவாரா? Will Lord remove the weakness in my என்று body? கலங்கி வந்திருக்கிறாய். With a broken கர்த்தருடைய heart. வல்லமையை இறங்குகிறது. Now the Jesus power comes upon you. ஆண்டவர் சொல்லுகிறார், The Lord says, வருகிற ஜூலை மாதம் 11ஆம் தேதிக்குள் 2 அற்புதம் செய்து உன் தலை குனிந்த இடத்தின் தலையை உயர்த்துவார். before July 11th I will do 2 miracles. I will lift up your head in the place நீ where you வெட்கப்பட்டு walk. போக மாட்டாய். You will not be put to shame. என் அன்பு மகளே உஷா, My dear daughter Usha, நான் சொல்வது உண்மைதானே? பொய் இல்லையே? That's right. கைகளை தட்டி. God's in the power of the name அப்படிங்க. Jesus. Father God, thank you. இயேசுவின் நாமத்தினால் In the name of Jesus, இந்த மகளை அலக்கொழித்துக் கொண்டதுக்கு பொல்லாத சத்துருவை, the spirit that torments this daughter, பிசாசின் ஆவியை, oh the demonic spirit, அருவருப்பான ஆவியை, the detestable துறை spirit, தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அமேல் சிலுவையின் இயேசுவின் நாமத்தில் சிறந்து வெளியே the Lord Jesus Christ will disarm the powers of principalities and authorities in Jesus' name. I denounce it right now. Jesus. ரஞ்சிதம், Ranjidam, இந்த இடத்திற்கு போறோம் எல்லோரும் சொன்னார்கள். everyone told me that let's go to this இயேசு place. என் துக்கத்தை மாற்றுவார். Will Jesus change my என் sorrow? ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். Jesus will answer my problem. கடந்த Prayers. பிப்ரவரி மாதம் In last February 22ஆம் தேதி 22nd,
பகல் 3:25 In the noon time, 3:25. பயங்கரமான புயலை நீ சந்தித்தாய். The terrible cyclone you were there. ரெண்டு காரியத்துக்காக ஜெபித்து வந்திருக்கிற மகளே, You have come here for a உன் எதிர்காலம் சரத்திருக்கிற பலவீனத்தை கர்த்தர் மாற்ற வேண்டும். And about your future and the weakness to be போராடி கொண்டிருக்கிற சத்ருவினை தொடக்கூடாது பிரதர். to overcome the enemy who is இயேசுவின் struggling with நாமத்தில் படிங்க. you. In Jesus' name. Come out, I tell you on the name of விடுதலை கார். இன்னும் 18 நாட்களில் தேவன் ஒரு அதிசயத்தை செய்து Within 18 days the Lord will do a miracle in your life. உன் தலையை உயர்த்துவார். The Lord will lift up your head. நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். You will not be put to shame. God bless you. God bless you. என் மகளே, நான் சொல்வது உண்மைதானே? That's right. எல்லாவித பலகீனங்களை கர்த்தர் மாற்றுவாரா என்று வந்து இந்த சரீரத்திற்கிற பலவீனங்கள் மாறி அதிசயம் நடக்கும். God bless you. Jesus name. ஒரு அன்பு சகோதரனை நான் பார்க்கிறேன். I'm seeing your brother. உங்களால் பல வேளைகளில் தூக்கமே வரமல்ல. ஒரே சொப்பனத்தை பல நாட்களை கண்டுகொண்டே இருக்கிறீர்கள். Continuously a particular dream is coming in your life and you are not able to sleep for many nights. சர்ப்பம் உங்களை துரத்தி கொண்டே இருக்கிறது. There is a snake which chase you out ஒரு continuously. பெண் தலை விரித்து கொண்டு உங்களை துரத்துவது ரெண்டு தான் நீங்கள் அடிக்கடி பார்க்கிறீர்கள். A woman leave her hair open and she is chasing you. பல வேளைகளில் பயந்து விடுகிறீர்கள். Then you are most of the time you are அடுத்த very நாள் அந்த fearful. கனவு வந்து அடுத்த நாள் உங்களுக்கு சமாதானம் எல்லாம் தடையாய் மாறும். After the dream that you face a lot of struggles and கடந்த hindrances in your 1.5 life. ஆண்டுகளுக்கு மேல இதை மாறி மாறி பார்த்து For கொண்டிருக்கிறீர்கள். more than 1.5 years you are going through this. விரும்பினால் என் அருகில் வாருங்கள். If you want a deliverance you can come கர்த்தர் நான் இப்பொழுது forward. ஜெபிக்க போகிறேன். Jesus name. Thank you. நான் சொன்னது உங்களுக்கு தானே பிரதர்? சொன்ன விஷயம் உங்களுக்கு தானே? உங்க பேர் என்ன? வைரபாண்டி. அன்பு இரட்சகரே, என் பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன். Beloved Lord the Father, I pray for my son. நிம்மதியாய் தூங்க முடியவில்லை. He is not able to sleep. ஒரு சர்ப்பம் துரத்துகிறது. A snake is ஒரு chasing. தலைவிரி கோலமா ஒரு பெண் வந்து அவளை துரத்துகிறார். A woman அதை will put her பார்த்த hair அடுத்த out நாள் and அவருடைய வாழ்க்கையில எல்லாம் போராட்டம். he lost his all peace and there is struggle இதை in his life. அனுபவித்து சோர்ந்து போய் வந்திருக்கிறார். Because of this sufferings that he has இப்பொழுது இந்த come. வைரபாண்டி அலக்களிக்கிற பொல்லாத வல்லமை Right now I renounce that evil துறை power. ஜனங்களையும் அதிகாரங்களை உருந்து கொண்டு வெளியரங்கமான The power கோலமாகி which has disarmed the powers of இயேசுவின் நாமத்தில் come out. Jesus name. கைகளை தட்டி Clap the hands and glorify God. இருங்க. வைரபாண்டி தம்பி, எங்க இருந்து வரீங்க? அந்த அந்த பக்கத்துல மதுரை. மதுரையில எந்த இடம் தம்பி? முத்துப்பட்டி. முத்துப்பட்டில ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? அது இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை வந்துருச்சு. என்கிட்ட பேசிருக்கீங்களா தம்பி இதுக்கு முன்ன? இல்ல பேச. பார்த்துருக்கீங்களா? இல்ல பார்த்து. இங்க வந்ததும் இல்ல. வந்ததில்லை. அப்போ உங்க விஷயத்தை எனக்கு யார் தம்பி சொல்லியிருப்பா? ஆண்டவர் தான். ஆண்டவர். அப்போ விடுதலை வந்துருச்சா தம்பி? வைரபாண்டி இனிமே வைரம் மாதிரி கர்த்தர் நிற்பார். நிறுத்துவார். சோஸ்திரம். சந்தோஷமாய் போகலாம். God bless you. வைரபாண்டிய தொட்டிருக்காருங்க. God is touched கைகளா the Vairapandi. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் மறைந்தது இயேசுவின் ரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். கைதட்டி குதூகலம் கொண்டாட்டமே
ரொம்ப மயக்கம் வந்தது மாதிரி இருந்துச்சு எனக்கு பிரசங்க டைம்ல. So I thought that I am, feeling giddiness like some. எனக்கு எங்க இருந்து இவ்வளவு உற்சாகம் வந்துச்சு எனக்கு தெரியல. From where I got this strength right now. உங்களுக்கு சூடு தாங்க முடியல. Even you are not able to ஆனா bear இப்போ the எப்படி hot. இருக்கீங்க? How you feel now? புது பலம். அல்லேலூயா. So new strength now. பிரெயின் ஆபரேஷன் பண்ணவங்க சொல்றாங்க இருக்கும். See the worst and the brain surgery say that I am stronger. கைகளை தட்டி glorify God. அனை சந்தோஷம். Hallelujah. இன்னைக்கு எதுக்காக ஜெபிக்கிறதா சொல்லிருந்தேன்? So for what we are going to pray today? நீங்களே சொல்லுங்க. பரீட்சை எழுதின பிள்ளைகளுக்கு குடும்ப சமாதானத்துக்கு கை வைத்து காட்டுங்க. For the children those who are written exam and for the அன்பு peace ரட்சகரே, dear loving Father, பரீட்சை எழுதியிருக்கிற பிள்ளைகளுக்கு we come to children who are written குடும்ப exam சமாதானத்தை நிரப்ப வேண்டும் என்று and விரும்புகிறவர்களுக்கு fill the families with the peace. இப்பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு விடுதலை வரட்டும். Let them this deliverance comes from heaven, Lord. எக்ஸாமில் எல்லாம் தேவ கிருபை கட்டளையிடும். In the name of Jesus Christ, வெற்றியை ஜெயத்தை கட்டளையிடும். let the people gain the இயேசு கிறிஸ்து victory. நாமத்தில் பிதாவே. In Jesus name we Amen. pray. Amen. Amen. இன்னைக்கு தான் முதல் முறையா வந்தவங்க கை வைத்து காட்டுங்களேன். உங்களுக்கு ஒரு ஜெப விண்ணப்ப படிவம் கொடுப்பாங்க. கை வச்சுக்கோங்க, அப்படியே தூக்கி வச்சுக்கோங்க. அந்த ஜெப விண்ணப்பம் உங்கள் விலாசம், உங்கள் தொலைபேசி, அதாவது மொபைல் நம்பர், உங்கள் பின்கோடு, உங்கள் வீட்டுக்கு பத்திரிக்கை லெட்டர் அனுப்பலாமா வேண்டாமா என்கிற விவரத்தெல்லாம் எழுதி உங்கள் அட்ரஸை தெளிவான விலாசத்தை எழுதி ரிசப்ஷனில் கொடுத்துட்டு எங்கள் அட்ரஸையும் எங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் எழுதி ஒரு பேப்பரில் எடுத்துக்கிட்டு போயிடுங்க. இப்போ உங்கள் கையில் கொடுப்பாங்க, கொடுங்க பார்க்கலாம். கை வைத்தின கையில் ஜெப விண்ணப்ப படிவம் கொடுங்க சீக்கிரம். நான் ஜெபிக்கிறேன். அப்பா பிதாவே, நாங்கள் கையை தூக்கி வச்சுருந்தா தான் கொடுப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தவங்க கையை உயர்த்தி பிடிச்சிக்கோங்க, உங்கள் கையில் கொண்டு வந்து அதை கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட் டைம் வந்தவங்க, ஆண்டவரே இயேசு நாமத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என்ன விரும்பி வந்தார்களோ அதை கொடுத்தாங்க. What is your heart desire? Fill them, இயேசு Lord. கிறிஸ்து நாமத்தில் In பிதாவே. Jesus name we pray. ஆமென். ஆமென். வியாதி உள்ள இடங்கள் வலது கையை வைங்கள், உங்களுக்கு ஜெபிக்கிறேன். Those who are sick, keep your hand upon that place that we are going to pray. ஆண்டவரே, வியாதி உள்ள இடத்தில் யாரெல்லாம் கைகளை வச்சிருக்கிறார்களோ, Lord, in the name of Jesus Christ, who has put their hand in the place where அந்த they are கரங்களில் மூலமாடு சுகமளிக்கும் வல்லமை பாய. Lord, let the healing power shall manifest over them. நீக்கி போடும். Heal them and remove the sickness. ஆசீர்வதித்தாள். In Jesus name bless இயேசு them. கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென். ஆமென். முக்கியமான ஜெபம் ஒன்று நம்முடைய எலெக்ஷன், ரெண்டாவது ஹவுஸ் ஆஃப் பிளெஸிங். எலெக்ஷனுக்கு எல்லாரும் கை தூக்குங்க. நம்மளால ஒன்றும் முடியாது, நமக்கு தெரியும். Yes. ஏன்னா அதிகாரம் ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவார் ஒருவருமில்லை. ஒடுக்கிறவர்களின் பட்சத்தில் என்ன இருந்தது? பலன் இருந்தது. அதிகாரம் இருக்கு, எல்லா தந்திர மந்திரங்கள்லாம் இருக்கு. ஒன்றும் செயல்படாம போனோம். யாரோ ஒருத்தருடைய கண்ணக்கத்தை திறந்து அவங்க சதிகளெல்லாம் முறியடித்து போனோம். கர்த்தருடைய ஜெயம் நம்ம நாட்டுக்கு வரணும். எல்லாம் கண்ணீரோடு ஜெபிங்க. கண்ணீரை கொட்டுங்க. அப்பா, எங்க நாடு எங்கேயோ போய்கிட்டு இருக்குப்பா, எங்களால ஒண்ணும் முடியாது. ஆண்டவரே, தந்திரத்தை வச்சு, மந்திரத்தை வச்சு, எந்திரத்தை வச்சு ஜெயிக்கலம் பார்க்கிற கூட்டமெல்லாம் செயலற்று போட்டும். கர்த்தர் நீதியான ஒரு அரசாட்சிங்கத்தை, எல்லா மக்களையும் ஒரே பிள்ளைகளா நேசிக்கிற ஒரு தலைவரை எங்கள் தேசத்துக்கு தாரும். அந்த எலெக்ஷன் நேர்மையா நடக்கணும். தவறு இருந்தா அது கண்டுபிடிக்கப்படணும். அவங்க செய்யற கோல்மால்தனமெல்லாம் கண்டுபிடிக்கப்படணும். கர்த்தர் அதிசயம் செய்யணும். எல்லா மக்களுடைய கண்களிலும் கர்த்தாவே மனசிலும் தெளிவை கட்டளையிடும். துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி இயேசு நாமத்தில் சத்தாண்டி தந்திரங்கள் எல்லாம் செயலற்று போவதாக. ஒரு ஜெயம் பரலோகத்திலிருந்து இறங்கி வரட்டும். ஆமானுடைய ஆலோசனை அபத்தமாக்கின கர்த்தர், அகிதோப்பலுடைய ஆலோசனை அபத்தமாக்கின கர்த்தர், அவனுடைய முடிவை அவனுக்கே பாதகமாய் மாக்கினவர். எங்களுக்கு எங்க தேசத்தை இறக்க வைங்கப்பா. எங்கள் பாவம் தான் அதற்கு காரணம். எங்களை மன்னியும் சுவாமி. நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம்ப்பா. எங்க தேசத்துக்கு ஒரு சமாதானம் வரட்டும்ப்பா. பயந்து வாழ்றோம் சாமி. ஆண்டவரே, எங்கள் குற்றம், எங்கள் பாவங்கள் இதுதான் காரணம். எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்கள் ஜெபிக்காதான் காரணம், நல்லா தெரியும். நாங்கள் உங்க கொடுக்கிற மகிமையை கொடுக்காதான் காரணம், எங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்காக மன்னிப்பு கேட்கிறோம்ப்பா, மன்னிப்பு கேட்கிறோம். இந்த தேசத்தை சத்துரு கையில கொடுத்துறாதீங்க அப்பா. இரக்கம் பாராட்டுங்க. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். நம்முடைய வெற்றியை சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்கிற பரிசுத்த பிதாவே, ஆமென். அடுத்து ஹவுஸ் ஆஃப் பிளெஸிங், கட்டுமான பணி, லேண்ட்.
எல்லா இதயத்திலும் கர்த்தர் பேசணும். நிறைய பேர் உட்காந்துருந்தீங்க, 5 ரூபா கூட தாங்க முடியாதா அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் கேட்டேன். அதுக்கு கூட கையை தூக்காத எத்தனையோ பேர் இருந்தீங்க. எனக்கு சங்கடம் இல்லை. கர்த்தருக்கு கொடுக்கறது பிச்சை எடுக்கிறது மாதிரி ஊழியக்காரன் கேட்கக்கூடாது. தாங்க தாங்க தாங்கன்னு ஏவப்பட்டு செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும், இல்லாட்டி கொடுக்காதீங்க. தயவு செய்து கொடுக்காதீங்க. உங்கள் இதயத்திலேருந்து சந்தோஷத்தோடு கர்த்தர் கொடுக்கணும்னு 5 ரூபா தாங்கினா போதுன்னு சொன்னேன். அதுக்கு கூட கை தூக்காத எத்தனையோ பேர் உட்காந்துருந்தீங்க. அதுக்கு கூட கை தூக்க முடியாமல் இருந்தீங்க. அப்போ உங்களுக்கு மனசில் கர்த்தருக்கு கொடுக்கணுங்கிற வாஞ்சை இல்லை. அதை நான் தவறாகவே நினைக்கல. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேவைகள் பரலோகத்திலிருந்து வரும். கர்த்தர் சந்திப்பார். தம்முடைய மக்களை அவர் எழுப்புவார். சொல்லுங்க, எழுப்புவார். 3 கோடிங்கிற ஒரு பார்வையில் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் கொடுப்பார் சீக்கிரத்தில். கர்த்தர் ஹவுஸ் ஆஃப் பிளஸிங் லேண்டையும் ஆசீர்வாதத்தின் ஜெப வீட்டையும் கர்த்தர் கட்டி கொடுக்கும்படியா எல்லாரும் கை உயர்த்தி கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. அந்த பக்கமாக கையை நீட்டி, எங்களுக்கு இருக்கிற இடங்கள் எல்லாம் நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே சுதந்திரத்தை எடுக்கிறோப்பா. எங்கள் தேவைகளை சந்திங்க சாமி. இந்த லேண்டெல்லாம் வாங்க கிருபை தாங்க. அந்த பண தேவைகளை கொடுக்கத்தக்கதான மனதை சௌரியவான்கள், பணக்காரர்கள், ஏழைகள், திக்கற்றவர்கள், கொடுக்கிற மனசுள்ள மக்கள் இதயத்திலே போடும். ஆசீர்வதியும். இந்த சுதந்திரத்தை எடுத்துக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிப்பார். நாம் அந்த ஹவுஸ் ஆஃப் பிளஸிங்கில் ஆசீர்வாதத்தின் ஜெப வீட்டில் பெரிய கட்டடத்தில் உட்காந்து ஜெபிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க, சொல்லலாம். சத்தமாக சொல்றவங்க சொல்லலாம். நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். ஜெபித்து முடிக்கலாமா? அடுத்த மாசத்துல உங்கள் ஜெபம் எப்போ? மே மாதம் 4ஆம் தேதி. தவறாமல் கலந்து கொள்ளுங்க. பிளெஸ்ஸிங் ப்ரேயருக்கு தவறாமல் வாங்க. மற்ற சபைக்கு போகாதவங்க, அல்லைக்கு சபை முடிஞ்சு சும்மா இருக்கிறவங்க, பெரிய ஒரு அபிஷேகம் ஆசீர்வாதங்கள் காத்திருக்குது. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காணிக்கை அனுப்பிவிட்டு உங்களுக்கு பதில் கடிதமும் ரசீதும் வராட்டி உடனே எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுங்கள். ஆன்லைனில் வந்திருக்கிற மக்கள், கர்த்தர் சொல்லுகிறார், ஒவ்வொரு மாதம் நீங்கள் காத்திருக்கிறீர்கள். காத்திருக்கிற மக்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். நீங்கள் விரும்பினதை கர்த்தர் இந்த மாதத்தில் கொடுப்பார். The Lord is going to fulfill what you heart desire. வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். You will not be put into shame. நான் ஜெபித்து முடிக்கிறேன். We are going to pray. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. Thank you Lord. நன்றி இயேசுவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். Dear Father, we praise you. கோடா கோடி ஸ்தோத்திரம். Lord, we praise you and praise you, கோடா Lord. கோடி நன்றி. Thank you Lord Jesus. Hallelujah. Thank you Lord. நன்றி இயேசு சுவாமி. Thank you Jesus. Thank you Lord. நன்றி அப்பா. நன்றி இயேசு சுவாமி. Thank you Lord. கர்த்தருடைய மகிமை இறங்கி இருக்கிறது. The glory of God is here right now. ஓதார் குணக்கேடன் மிக கொடியன் கொடும் பாவி, ஏதாகிலும் நன்றொன்று எனினும் புறக்கணியாது, ஆதார சர்வேசா வனவரதா வருநாதாம், ஆதாரம் இந்தேந்தனை பரிவாய் கடைக்கனியே, பரனே பரம்பரனே பரம்பொருளே பரஞ்சோதி, புறநாடிய விசுவாசிகள் புவந்தாதர் புரியும் பெருமானடியேனோ பெரும் பாவி பிழைபட்டேன், சரணாடி வந்தடைந்தேன் ஒரு தமியே கடைக்கணியே, பரனே பரம்பரனே பரம்பொருளே பரஞ்சோதி. வந்துண்டு சுகித்து சுகம் பேணி, காலத்தையும் கழித்தேன் உயர் கதி கூட்டும் ரச்சன்யா, மூலத்தனி முதலே கடை மூச்சோடுகு முடுகி, சீலத்திடு முகத்தாரொளி திகழ கடைக்கனியே, பரனே பரம்பரனே பரம்பொருளே பரஞ்சோதி.
கருணாகர கிள புண்ணிய பொறுப்பே ஒரு மாவடி ஏன் செய்பேள் ஒரு தென்னுயிர் பெரிகால் மறுவாத்தரு குரு திகழ்வதனா புஜமும் திருநாம மந்திரமும் மகிழ்ந்திகழ கடைக்கனியே பரனே பரம்பரனே பரம்பொருளே பரஞ்சோதி புறநாடிய விசுவாசிகள் புகழ்ந்தாதர புரியும் பெருமானடியேனோ பெரும் பாவி பிழைபட்டேன் சரணாடி வந்தடைந்தே ஒரு ஜமியே கடைகனியே பரனே பரம்பரனே பரம்பொருளே பரஞ்சோதி வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, the Lord God who sits on the throne of heaven above, the Lord Jesus Christ, கருணை கடலே, oh the God of mercy, மகாராஜனே, oh the King of kings, உங்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். the Lord you have given us authority, முத்திரை மோதிரமாக வைப்பேன். you have promised us a promise to be the signet ring, பிசாசின் மீது அதிகாரம் கொடுப்பேன். given authority over the devils and demons, ஊழியத்தில் உனக்கு அதிகாரம் give you கொடுப்பேன் authority in the ministry என்று சொன்னீரேப்பா. you have promised அதை us. நம்பி என் பிள்ளைகள் புறப்பட்டு செல்கிறார். Lord, I believe and my people are சகல going. சத்துரு வல்லவன் மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்து அனுப்பும். Lord, you have given them authority to overcome all the powers of the enemy. இந்த மாதம் முழுது என் பிள்ளைகள் ஜெயம் பெற்று வெற்றி பெற்று நிற்கட்டும். Throughout this month the children will be, Lord, for the Lord like அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்படட்டும். every doors which are closed will be open in this month. நன்மையின் கிருபையினால் முடிசூட்டும். The grace and crown them with the goodness and பரலோக grace. ஆசீர்வாதம் நிரப்பும். The heavenly blessing shall fill them. நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். Lord, I am an unworthy servant. தேவரீ சொன்ன காரியத்தை செய்தேன். What you want me to do, that's what கர்த்தர் I have இயேசுக்கே done. துதி கனமே செலுத்துகிறேன். Lord, glory belong to the Lord our என் பிள்ளைகள் God. புறப்பட்டு செல்லும் பொழுது As our children are going home, உம்முடைய சமூகம் முன்னும் இருந்து காத்துக்கொள்ளட்டும். let your presence go before them. நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். I am an unworthy servant. தேவரீ சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். What you want me to say and do, that கர்த்தர் I have இயேசுக்கே done it. துதி கனமே செலுத்துகிறேன். I give you glory, honor, power to the சகல Lord சத்து Jesus. நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். Lord, destroy every powers of the பிசாசுகள் enemy. நிர்மூலமாக்க I ஜெபிக்கிறேன். destroy the works of Satan in Jesus' name. கர்த்தர் இயேசுக்கு சுரத்தங்கள் மேல் பூசிக்கொள்கிறேன். Lord, I apply the blood of Jesus upon us. மே மாதம் 4ஆம் தேதி வரும்பொழுது எங்கள் பிள்ளைகளை சாட்சியோடு கொண்டு வா. In the month May 4th, the people will come with their testimonies, Lord, Father கர்த்தர் God. இயேசு நாமத்தை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். Lord, bless them in the name of Jesus. ஆசீர்வதித்தருளும். Lord, bless them, Lord, Father. இப்பொழுது என் பிள்ளைகள் வீட்டு வாசலை திறப்பார்கள். As our children will go and open the house, Lord, Father. வாசலை திறக்கும் பொழுது The moment they open the door, இத்தனை நாள் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் all that blessings that they will be அந்தந்த waiting வீடுகளில் in that respective houses, நிரம்பி வழியட்டும் let the இயேசுவே. blessings manifest in that நிரப்பும். house. Overflow and fill நிரப்பும். them. Fill them, Lord. நிரப்பும். Fill them. ஆசீர்வாதம். Bless them, உம்முடைய Lord. சமூகம் முன்னும் வந்து காத்துக்கொள்ளும். Let your presence go before them, Lord. கர்த்தராகிய and இயேசு around them. கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். In the name of the Lord Jesus, I உம்முடைய pray. ஆசீர்வாதங்களை Let your blessings, Lord, கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த be பிதாவே. inherited by the grace, Lord, the Holy Father. ஆமென். Amen. ஆமென். ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்த